அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நாம் செய்திக்கு ஆதாரமே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம ரொம்ப சொற்ப ஜனனா இருக்கிறனால நீங்கள் இந்த வசனத்தை என்னோட கூட எழுந்து நின்று வாசிக்கலாம். என்னோடு கூட முடிந்தவர்கள் எழுந்து நின்று என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த வசனத்தை யாராவது விசுவாசத்தோடு கம்பீர சத்தத்தோடு இந்த வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒரு நபர் சத்தமா நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அதை தொடர்ந்து நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 2 Peter 3 verse 18. But grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. Amen. வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்களோடு கூட தாமே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் கிருபையிலும் அளவில்லாமல் கூட்டுவாராக. வாசித்த சகோதரரையும் வாசிக்கும் பொழுது சத்தங்களை கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். விசுவாசமா இருக்கிறீங்களா? ஆமென். கடந்த நாட்கள் தொடர்ச்சியா ஒரு வசனத்தை நீதிமொழிகள் நாம் படித்து கொண்டே வந்தோம். அது நான் இந்த எடுத்துட்டேன். அதை தாண்டி தீர்க்கதரிசியோட ஒரு கோர்ஸ் நான் இணைச்சிருக்கேன். ஆமென். நீங்கள் கவனமா கேளுங்களேன். ஒரு 2 minutes மட்டும். பெர்க்மு சபை காலம் 14வது பேரா 17வது பேரா அதை வாசிக்கிறேன், கவனிங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பேதுரு என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து பற்றிக்கிற அறிவுல வளர சொல்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்னவா இருக்கிறார்? அவர் வார்த்தையா இருக்கிறார். அதாவது வேர்டா இருக்கிறார். சொல் இறைவனா இருக்கிறார். ஆமென். சொல் இறைவன் என்பது காணக்கூடாத ஒன்று. அது நம்ம காண்கிறபடியாக தேவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதான் வேதாகமா இருக்கிறது. சோ இதை பற்றிதான் அறிவுல வளரும்படியாக பேது நமக்கு ஒரு காரியத்தை அறிவுறுத்துகிறார். இதே காரியத்தை நம்முடைய சகோதரர் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களும் ஒரு கோட்சை இன்சிஸ்ட் பண்றார். அது நான் தெளிவா உச்சரிக்கிறேன், கவனமா கேளுங்க. வேத வாக்கியங்களை கவனியுங்கள். அதாவது இந்த வேதத்தை சொல்ற விஷயங்களை கவனிங்க. அது வேத வாக்கியத்தில் இருக்க வேண்டும். சொல்ற ஒவ்வொரு வேத பாடம் ஒவ்வொரு காரியமும் அது வேதாகமத்தில் இருக்க வேண்டுமா? வேத வாக்கியத்தின் வெறும் அறிவை மட்டும் பெற்றிருந்தால் போதாது. இந்த வேத பாடம், இந்த ரபுனி சாப்டர்ஸ் உங்களுக்கு வெறும் நாலேஜ் மட்டும் கொடுக்குது அப்படின்னா, ஒரு இளவனாய் நான் சொல்வது இல்ல, செய்தி படித்து தைரியமா நான் சொல்றேன், இந்த மெசேஜை நீங்க கேட்காம இருப்பது நல்லது. வெறும் அறிவு மட்டும் உங்களுக்கு கொடுக்குது, இது நாலேஜ் அறிஞ்சுக்கிறேன் பிரதர், நான் மத்தியனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்கிட்ட எக்ஸ்போஸ் பண்றேன், என்ன உங்களை அம்பலப்படுத்திக்கிறீங்க, அது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இதை தாண்டி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி திருக்க சொல்றார். அந்த மாதிரி அறிவு மட்டும் பெற்றிருந்தால் போதாது, அதனால் எந்த பயனும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதனால ஏனென்றால் பரிசேயர் மற்றும் வேத பாரகர் அனைவரும் அதையே செய்தார்கள். நாலேஜ் மட்டும் பெற்றுக்கிட்டாங்க. அந்த செய்தியில, அந்த வேத பாடத்துல வருகிற அறிவு மட்டும் பெற்றுக்கிறாங்க. நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் மூலம் அவர்கள் இயேசுவை பற்றுகிற அறிவில், பேதுரு சொல்ற போல, பேதுரு என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து பற்றுகிற அறிவுல வளர சொல்றார். அதே போல நம்முடைய சகோதரம் அதுதான் சொல்றார். இயேசு கிறிஸ்து பற்றுகிற அறிவுல அவங்க 1 மைல் தூரம் இருந்தார்கள், தூரமா இருந்தாங்களாம். வெறும் அவர் பேசின அறிவு மட்டும் எடுத்துக்கிட்டனால இயேசு கிறிஸ்துவோட நெருங்க முடியல. ஸோ வெறும் நாலேஜ் மட்டும் நம்ம பகிர வர்றது கிடையாது. அது இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஐ மீன் அவர்கள் தூரமா இருந்தார். பாருங்கள், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 17வது பேரால் சொல்றார், நம்முடைய இருதயங்களை காலியாக வைத்து, எம்டியா வச்சு, உலக காரியங்கள் உலக ஞானங்களாம் தவிர்த்து, கர்த்தாவே எங்களுக்கு சொல்லும், நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்க சொல்ல வேண்டும். ஐ மீன் அதாவது இந்த ஜபத்துக்கு ஏதோ வெட்னஸ்டே பிரேயர் இருந்துச்சு, இந்த ஃபேமிலி என்ன இந்த குழந்தைங்க மேபி என்ன நினைக்கலாம், அப்பா பிரேயர் நடத்தினாரு அதனால நாங்க அட்டன் பண்ணிட்டோம், அப்படி இல்லாம வெளியே நபர்கள், வெளியே சபை மக்கள் இன்னைக்கு பிரேயருக்கு பிரதர் போலன்னா பிரதர் திட்டுவாரு, இல்ல போலன்னா கேட்பாரு அப்படின்னு வராம, ஒரு நல்ல மனதோடு, காலியான இருதயத்தோட, ஏக்கத்தோட இருதயத்தோட நல்ல ஜெபம் பெய்து, ஆண்டவரே இன்னைக்கு பிரேயர் இருக்குது, இதனால என்ன கற்றுக்கொள்ள போறேன், இந்த வெட்னஸ்டே ஆனது நிறைய மூட இணைகிற ஒரு நேரமா இருக்குது. சோ அப்படியா ஜபத்துல சொல்லுங்கள், இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதன் பிறகு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வேத பாடங்கள் வேறு அறிவு மட்டும் பெற்றுக்கொள்ளாதீங்க. பிரதர் சொல்றார், அவர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்க என்று பிரதர் பிரணாம் சொல்றார். இதனூடா நீங்க என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல கத்துக்கிறீங்க?
என்ன இன்னும் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா, இன்னும் வேதத்தை அதிகமா படிக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறதா அப்படின்னு நிராதீங்க பாருங்கன்னு சொல்லி நான் உங்களிடத்தில் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். இன்றில் இரவிலிருந்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதை நினைவில் வச்சுக்குங்க. இன்றில் இரவிலிருந்து கூறப்படும் வார்த்தைகளின் பேரில் நானும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கப்புறம் பேச போகிற எல்லா வேத பாடங்களும் உள்ள ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். மாம்ச அறிவையும் ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் தவிர்த்து கொண்டு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த 4 சாப்டர்ஸும் நீங்க அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வேத வாசங்களை கொண்டு மட்டும் தான் நான் பகிர்ந்திருப்பேன். மற்ற 20% அதர் நாலேஜஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஐ மீன் நான் இது ரொம்ப ஆணித்தரமா தான் சொல்றேன். ஏனெனில் நம்ம மிகவும் ரகசியமான சபை காலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று பெர்கமோ சபை காலத்தை பற்றி பேசுகிறார். இதை நான் எடுத்து இந்த நேரத்துக்கு உங்களுக்கு புகுத்துவேன். ஐ மீன் சோ இந்த வேத பாடமானது என்னுடைய செய்தியின் தலைப்பு ரபுனி. மொத்தம் 4 சாப்டர்ஸ் பார்த்திருக்கோம், இன்று 5வது சாப்டர்ஸ். ஐ மீன் இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு வெறி அறிவு மட்டும் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்ல ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஜெபிக்க வைக்குது, இது வேதத்தை படிக்க வைக்குது, இன்னும் தேவனோட உருவானது அதிகமா வைக்குது அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா கேட்பது ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் கிடையாது, வேத பாடங்கள் எடுக்கிற எல்லா நபருடைய காரியங்களும் இவ்வாறுதான் இடம்பெற்றும். ஐ மீன் இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஐ மீன் இந்த வார்த்தைகளை தேவன் ஆஸ்வதிக்கட்டும். இந்த செய்திக்காக சிறிய ஜெபத்தை எடுக்கிறேன். வேதாகமத்தை எழுதின நபரிடத்தில் நாம் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஏன்னா அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமை இந்த இரவேளைக்காய் நன்றி, அருமையான இந்த சாயங்கால வேலைக்காய் நன்றி அப்பா. எடுத்துக்கொண்டு வந்த பொருளுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த ரபுனி சாப்டருக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கர்த்தாவே கடந்த 2 வாரங்களா என்னோடு ஆண்டவரே நீர் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். இதை தெளிவாய் சபை மக்களுக்கு கர்த்தாவே ஞானமா இன்டர்பிரேட் பண்ண அடியனுக்கு தெளிந்த ஞானத்தை ஆவியை கொடுங்க. தவறுதல் எந்த ஒரு வார்த்தை உபயோகிக்காதபடி மனித எண்ணங்கள் மனித கூட்பாடு அற்று போகட்டும். இதில் இருக்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை தீர்க்கதரிசி சொன்னது போல நாங்கள் பகிர அடியனுக்கு ஞானத்தையும் இவர்கள் புரிந்து கொள்கிற ஆண்டவரே அந்த ஆவியும் தேவன் எங்களுக்கு அழியின் தகப்பனே. சீக்கிரமா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கும். தூரமா இருக்கிறதுக்கும் கர்த்தாவே மற்ற சோர்ஸ்ல பார்க்கணுக்கு புரியும்படியாக தெளிந்த ஞானத்தை அடியனுக்கு நீர் அழியும். மகத்தான் நம்முடைய குமாரன் நாமத்தில் இதை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஐ மீன் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஐ மீன் மீண்டுமாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசத்தோடும் விசுவாசிகளாய் விசுவாசை கொள்ளும்படியாக கூடியிருக்கிற ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை இந்த வாரத்துல பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நான் கடந்த வாரம் எடுக்க வேண்டியது எனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால என்னால் அதை செய்ய முடியாம போயிடுச்சு. ஐ மீன் ரொம்பவே ட்ரை பண்ணேன். சொல்ல வார்த்தைகள் இல்லை பிரதர். என்னுடைய அந்த தருணத்தை அந்த டூனை புரிஞ்சுப்பாரு நம்புறேன். ரொம்பவே ட்ரை பண்ணேன். என்னை நம்பி இதை கொடுத்துருக்கிறார், மிஸ் பண்ணிடக்கூடாது. உடல்நிலை சரியில்லாம் பரவாயில்ல, எப்படியாச்சும் ஜெர்மனி சரி பண்ணிக்கிட்டு நம்ம பிரேயரை போய் இன்னைக்கு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமா இருந்தேன். பட் சிச்சுவேஷன்ஸ் அப்படி நடக்கல. மீன் ஸோ ரொம்ப பலவீனமா இருந்தேன். தேவன் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். அது மாத்திரமும் கிடையாது, சகோதரர் அவரோட கூட 2 நாட்கள் தங்க வைத்து அவருடைய ஃபேமிலியும் அவருடைய அக்கா அண்ணன் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை பார்த்து கொண்டார்கள், நல்லா கவனித்து கொண்டார்கள். அதனால நான் இன்னைக்கு நல்லா சுகத்தோடு இருக்கிறேன். ஸோ தேவன் அவளை ஆஸ்வதிக்கட்டும். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகளும் என்னை நல்லா கவனித்து கொண்டார்கள். அவளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறானா. ஸோ ஐ மீன் அவருடைய பெர்மிஷனோடு அதை நான் தர ஆசைப்படுறேன். ஸோ மற்ற காரியங்கள் தேவன் ஆஸ்வதிக்கட்டும். வேகமாக வேத பாடத்துக்கு கடந்து செல்லலாம். சரி, இன்னைக்கு நம்ம மத்தியில நம்முடைய அருமையான தாயார் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் அவங்கள ஆஸ்வதிக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேர் கூடிக்கொள்வாங்க நம்பினேன். பட் யாரெல்லாம் இந்த செய்திக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோ அவர்கள் தேவனை கொண்டு வந்திருக்கிறார். ஏமே ஸோ கவனிங். நான் ரபுனி அப்படின்ற ஒரு சாப்டர் உங்களோட பகிர்ந்து கொண்டு வரேன். மொத்தம் 4 சாப்டர்ஸ் 4 பகுதியை பார்த்திருக்கிறோம். இன்று 5வது பகுதி. ஐ மீன் இது சாப்டர் இந்த ரபுனியுடைய பொருள் அடக்கம் என்ன அப்படின்னா ஒரு வேத பாடகமா இருக்கிறது. ஐ மீன் போதகத்துக்குரிய செயலில் ஒரு வேத பாடகம். ஒரு புக் எடுத்துக்கிறோம், ஒரு பைபிள் புக் எடுத்துக்கிறோம். அதோட பொருள் என்ன, யார் எழுதுனா, எப்ப எழுதுனா, எதனால எழுதுனா, எப்படி எழுதுனா அப்படின்னு நீங்க ஒரு வரி கதையா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புஸ்தகத்தை படிக்க உங்களுக்கு ஏதுவா இருக்கும். நம்ம கடந்த ரொம்ப நாட்களிலிருந்து உபதியா, ஓசியா, மத்தேயு, மார்க் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். நீங்கள் எழுத வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்ல எனக்கு நோட் பண்ணும்போது மிஸ் பண்றோம் தம்பி பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து பிடிஎஃபா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அதை என்னோட கூட பயணிச்சு கொண்டே வரலாம். இல்ல மற்ற சோர்ஸ்ல பாக்குறவங்களுக்கு, வீடியோ சோர்ஸ், ஆடியோ சோர்ஸ் பாக்குறவங்களுக்கு தேவைப்பட்ட என்ன அணுகுங்க, உங்களுக்கு நான் தரேன். வீடியோ சோர்ஸ் பாக்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இடம் பெற்றிருக்கும், அதை பார்த்து நீங்க பயனடிச்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த 5வது பகுதி இன்று ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க வந்திருக்கேன். நம்ம தொடர்ச்சியா சுவிசேஷ புஸ்தகங்களை பார்த்து கொண்டு வரும். மத்தேயு பார்த்தோம், மார்க்கு பார்த்தோம், இன்று லூக்கா புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். சோ எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன கவனிங்க. நீங்க என்ன பார்க்கலாம், என்ன பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நான்
சொல்லிட்டே வரேன். நமக்கு சுவிசேஷ புஸ்தகத்துல மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. அந்த 4ம் ஒவ்வொரு முனையில நீங்க வச்சீங்க அப்படின்னா ஒரு புள்ளியை நோக்கி பார்க்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வச்சீங்கன்னா எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள். இதெல்லாம் திருகுதிசி கோர்ஸ். நான் மத்திய சாப்டர் PDF ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இடம் பெற்றிருக்கும். அதுல 3வது புஸ்தகத்தில் 3வதா இடம் பெற்றுள்ள லூக்கா பத்தி நம்ம இன்று பார்க்கலாம். லூக்கா ஒரு நற்செய்தி எழுதினா, நற்செய்தி என்பது சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. அது இயேசு கிறிஸ்து பற்றி தான செய்தியா இருக்கிறது. சரிங்களா? வேகமா கடந்து சொல்றேன். இந்த புஸ்தகத்தை யார் எழுதினா அப்படின்னா லூக்கா தான் எழுதினார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை யார் எழுதினா அப்படின்னா காஸ்பல் புக் ஆஃப் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் யார் எழுதினா? லூக்கா தான் எழுதினா. சரிங்களா? இவர் 2 புக் எழுதியிருக்கிறார் பைபிள்ல. அதுல முதலாவது புஸ்தகம் தான் இந்த லூக்கா புஸ்தகம். வேதத்தில் லூக்கா 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அது முதலாவது இடம் பெற்ற புஸ்தகம் தான் இந்த லூக்கா புஸ்தகம். அடுத்த புஸ்தகம் வரும் நாட்களில் பார்க்கலாம். ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போறேன், மேபி தெரிஞ்சிருக்கலாம். சரி, எல்லாருமே கவனிங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல 3 பங்கு இருக்கு. இந்த 3 நபர்கள் தான் பெரும்பாலும் வகிச்சு எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 நபர்கள் புஸ்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா புதிய ஏற்பாடே காலி. சரிங்களா? புதிய ஏற்பாடை 3 பங்குல பெரிய பங்கு அதிகமா புக் எழுதினவர் இந்த லூக்கா தான். இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல 3 பங்குல முதல் பங்கு பெரிய புத்தகங்களை அதிகமா தொகுத்தவர் இந்த லூக்கா தான். அதுக்கப்புறம் பவுல், அதுக்கப்புறம் யோவான். உங்களுக்கு புரியுதுங்களா? லூக்கா 2 புஸ்தகங்கள் எழுதுறான்னு சொன்னேன். 2 புஸ்தகத்தை எழுதினா அதிகமா வசனங்கள் இடம்பெறும். மொத்தம் 2200 வசனங்கள் இடம்பெறும். ஆனா பவுல் எழுதுனா 2000 வசனங்கள் மட்டும் தான் இடம்பெறும். அவன் நிறைய புக் எழுதினாலும் வசனம்லாம் கூர்வையை கேட்டா 2000 வசனங்கள் மட்டும் தான் இருக்கும். சோ 3ல் 1 பங்கு இவர் பிடிச்சிருக்கிறார். அது முதல் பங்கை இவர் பிடிச்சிருக்கிறார். புதிய ஏற்பாடுல அதிகமா எழுதினவர் இந்த லூக்கா தான். சரிங்களா? அடுத்து இந்த லூக்கா என்ற அந்த பெயருடைய பொருள் என்ன அப்படின்னா, இது இந்த லூக்கா என்ற பெயர் கிரேக்க பெயர். கிரேக்க மொழி இருக்குல்ல, அதோட மொழியோட பெயர். அந்த மொழியில லூக்கா அப்படின்னு நம்ம தமிழ்லயும் ஆங்கிலத்திலும் லூக்கா அப்படின்னு எழுதிருக்கோம். அவங்க மொழியில லூகாஸ் அப்படின்னு இடம் போயிட்டு இருக்கும். அவனுடைய மொழி, அவனுடைய பெயர், அவன் மொழியில உண்மையான பெயர் லூகாஸ் என்பதுதான் அவருடைய பெயர். லூக்கா என்பது என்ன மொழி பெயர்? கிரேக்க மொழி பெயர். சரிங்களா? சரி, இவர் ஒரு யூதன் கிடையாது. இவர் ஒரு புறஜாதி. இவர் ஒரு கிரேக்கன். யூதர் அல்லாத எல்லாருமே புறஜாதிகள். இவர் ஒரு கிரேக்கன். சரிங்களா? கிரேக்கரா இருந்து யூதராகி கிறிஸ்துவரானவர். திரும்ப சொல்றேன், கிரேக்கரா பிறந்து யூதனாகி கிறிஸ்துவனாய் மாறினவர். புரியுதுங்களா? யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அவங்க யூதர்கள் தனியா இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் வந்துச்சு. எப்போ வந்துச்சு? இங்க மேல அந்தியோகியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். எருசலேம் மேல அப்போஸ்தலர் நடைபெறல, நீங்க அதை வாசிக்கலாம். எருசலேம் தான் அதோட தலைநகரமா இருந்துச்சு. கிறிஸ்துவர்களுக்கான இயேசு கிறிஸ்து பரமேறிட்டு சென்ற பின்னாடி எருசலேம் தான் தலைநகரமா இருந்துச்சு. அவங்க இங்க இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதைகள்லாம் கிறிஸ்துவர்களை துன்புறுத்துறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய இடத்தை அந்தியோகத்துக்கு மாத்திடுறாங்க. சோ இங்க கிறிஸ்துவர்கள் கூடி இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்களாம் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பேர் அழைச்சாங்க. சோ புரியுதுங்களா? சோ இவன் பிறப்பால ஒரு கிரேக்கன் யூதரா மாறி கிறிஸ்துவனாய் மாறிட்டு இருக்கிறார். அது ஹெல்ப் பண்ணவர் தான் பவுல். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இது இந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு. இப்ப நீங்க கூட யூதனா ஆகலாம். இப்ப இருக்கிற கல்கால கூட யூதனா ஆகிற வழிமுறை இருக்கு. அவங்களுடைய சட்ட நியமங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு யூதன்ற அடிப்படையில கொண்டு போடலாம். நீங்க இது உதாரணத்துக்கு கேரளா மாநிலத்தில் இப்பொழுதும் கேரளா யூதர்கள் இருக்கிறாங்க. அந்தந்த நாட்டுல யூதர்கள் இருப்பாங்க. சரி, அது சிதறடிக்கப்படும் போது அப்படி இப்படி மாறினவங்க தான். சரிங்களா? இன்னைக்கும் கேரளா பகுதியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு கிரேக்கனா பிறக்கிறார். யூதனா மாறுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்னன்னா, தோராவை ஃபாலோ பண்ணணும். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை நம்ம மல்கியா இருக்குல்ல, ஆதியாகமம் தொடங்கி மல்கியா புஸ்தகத்தை அவன் கற்று தேர்ந்து அதன்படி அவன் வாழ்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? கிரேக்கனுக்கு எபிரேய மொழி தெரியாது. அதனால என்ன பண்ணாரு? இவர் எபிரேய மொழியில் இருக்கிற அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை கிரேக்க மொழியில் படிச்சு தேர்ந்தவர் இவர். நான் குழப்பல. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 250 வருடத்துக்கு முன்பாக அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு பட்டணத்தில், அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்கு? எகிப்தில் இருக்குது, ஈஜிப்தில் இருக்குது.
சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 250 வருடத்துக்கு முன்பாக அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை கிரேக்க மொழிக்கு மொழி மாற்றம் பண்ணாங்க. ஏன்னா ஆபிரகாம் தொடங்கி பழைய ஏற்பாடு கட்ட வரைக்கும் யூத மொழி தான் அவங்க பேசி கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல, ரோமர்கள் காலகட்டத்துல, அதாவது கிரேக்கர்கள் ஆட்சி பிடிச்சாங்களா, உலகத்தை ஆட்சி பிடிச்சாங்கல்ல, தானியேல் எழுதுவார படிப்பீங்க. அப்போ ஒட்டுமொத்தமா கிரேக்க மொழி ஆட்சி. இப்ப எப்படி இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜா இருக்குதோ அந்த மாதிரி கிரேக்க மொழி, கிரீக் லாங்குவேஜ் காமனா இருந்துச்சு. அதனால யூதர்களும் கிரேக்க மொழி பேச ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ அப்பா யூதனா இருந்தாலும், பிள்ளை பிறக்கிற பிள்ளை யூதனா பிறந்தாலும் அது கிரேக்க மொழி பேசுற புள்ளியா இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுவாங்க, கிரேக்க மொழியில அதுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு தோரா படிக்க முடியும். சோ அதனால 250 வருடத்தில் எபிரேய பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை கிரேக்க மொழிக்கு மொழி மாற்றம் பண்ணாங்கல்ல, அந்த புஸ்தகத்தை புதிதா பிறக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அதை படிச்சு அவங்க யூதனா வளருவாங்க. அந்த புஸ்தகத்தை படிச்சு வளர்ந்தவர் தான் இந்த லூக்கா. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ பழைய ஏற்பாடு அதுவே என்னன்னு சொல்லுவாங்கன்னா செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு சொல்லுவாங்க. அது LXX சொல்லி சொல்லுவாங்க. ரோமன் லாங்குவேஜ்ல நம்ம ரோமன் நம்பர்ஸ் எழுதுறோம்ல, அதுல LXX அப்படின்னா 70 என்று அர்த்தம். ஐ மீன் இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை கிரேக் லாங்குவேஜுக்கு மொழி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர்களால்? 70 நபர்களால், கிட்டத்தட்ட 72 யூத நபர்களால் மொழி மாற்றம் பண்ணார் ஒரு கிரேக்க ராஜா. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அந்த மொழி மாற்றத்தை 70 பேர் பண்ணதுனால அது பேர் செப்டுஜென்ட் அப்படின்னு சொல்லி கிரேக் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. அப்படின்னா 70 என்று அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த PDF ஓபன் பண்ணி பாத்துங்க. சரி, இந்த லூக்கா ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். சரிங்களா? அது வேத வசனத்திலே நம்ம படிக்கலாம். இப்போ அதிக வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். சோ அதனால வடிச்சு கடகடன் படிச்சு ஆரம்பிச்சிடணும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா ஒரு டாக்டர், அதுக்கான வசனம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும், போதும் வைத்தியனாகிய லூக்கா வசனம் சொல்லுது, வைத்தியனாகிய லூக்கா, லூக் த பிலோவ்ட் பிசிஷியன். லூக்கா ஒரு டாக்டர், ஒரு வைத்தியன், மருத்துவ பார்க்கிறவர். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இவர் பவுலுடன் அதிகமாய் பயணித்தவர் தான் இந்த லூக்கா. சரிங்களா? ஒண்ணு சொல்லப்போனா பவுலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கூட வெளில எல்லா வேலை செஞ்சவர், ஊழியத்துக்கு உடன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த லூக்கா தான். வசன ஆதாரம் பிலோமோன் 24வது வசனம். பிலோமோன் 24வது வசனம் வேகமாய் படியுங்கள். என் உடன் வேலையாட்களாகிய, வசனம் வாசிக்கும் போது மற்றவங்க நீங்க கவனமா கேளுங்க. என் கூட வேலை செய்யறவர் அப்படின்னு சொல்றார். உடன் வேலையாக்கிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உங்க ஆழ்த்தல் சொல்றாங்க. அப்ப கூட வேலை செஞ்சவர், உடன் இருந்தவர், பவுலுக்கு இருந்தவர் இந்த லூக்கா. உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? அடுத்து சொல்றேன். பவுல் மிஷனரி பயணம் என்று 3 மிஷனரி பயணத்தை அவர் மேற்கொண்டார். மிஷனரி பயணம் என்பது என்ன அப்படின்னா, தன் இடத்தை விட்டுட்டு தூரத்துக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் மிஷனரி பயணம். அந்த மாதிரி பவுல் ஒரு இடத்துக்கு போவார், திரும்ப வருவார், ஒரு இடத்துக்கு போவார், திரும்ப வருவார், ஒரு இடத்துக்கு போவார், திரும்ப, அது மாதிரி 3 வாட்டி செஞ்சிருக்கிறார். அதுல முதலாவது வாட்டி போனவர் தான் மார்க்குன்னு சொல்லி கடந்த நாட்கள் சொன்ன நினைவு இருக்கிறதா? அதுல போயிட்டு இவர் பாதிலே திரும்பி வந்துருவார். அது எங்க போவாங்கன்னா இந்த சைப்ரஸ், இந்த தீவுக்கு போயிட்டு வந்துருவாங்க. மார்க்கு போயிட்டு பாதிலே வந்துருவார். அதனால என்ன சொல்லுவார், மார்க் பாதிலே போயிட்டான்பா அப்படின்னு சொல்லி அவர் வாக்குவாதம் வந்து பிற்கால சேர்ந்துருவாங்க. சரிங்களா? அதே போல 2வது பயணம் செஞ்சிருப்பார்ல பவுல். அப்படி 2வது பயணம் செய்து தொடங்கி சாவர வரைக்கும் கூட இருந்த ஒரே நம்பர் இந்த லூக்கா தான். சரிங்களா? பவுலுடைய 2ஆம் மிஷனரி தொடங்கி கூட சாவர வரைக்கும் கூட இருந்து பயணித்தவர் இந்த லூக்கா. சரிங்களா? அதுக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறான். இப்ப மேல வசனத்தை நம்ம படிச்சோம், மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா அப்படின்னு நபர்களும் கூட இருந்தாங்க பவுலு கூட. அவங்க கூட இல்ல, லூக்கா மாத்திரம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸ்போஸ் பண்றார், அம்பலப்படுத்துறார். லூக்கா மட்டும் என் கூட இருக்கிறான், சோ பயணித்தவர். இதுக்கு ஒரு வசன ஆதாரம். சரிங்களா? சரி, மற்ற நபர்லாம் கைவிட்டாங்க, லூக்கா மட்டும் கூட இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு டாக்டர், இவர் மருத்துவர்னால பவுலு பயணிக்கும் போதெல்லாம்
வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், சர்ச்சில் மெசேஜ் பேசும்போது அப்படின்னு சொல்லி அரவணைப்புலாம் அவர் கிடையாது. எங்க போனாலும் சாட்டையடி, கல்லடி, கொலை பண்றதுதான் வேலையா இருந்துச்சு பவுல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் ஊழியத்துல. அப்ப அவருக்கு அடிபட்டு இருக்கும். அந்த அடிப்பட்டதை காயத்தை குணமாக்க இந்த லூக்கா கூட இருந்திருக்கலாம் அப்படின்றது கருதுறாங்க. மேபி அப்படிதான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் கூட இருக்கிறாரு, அவர்தான் ஒரு டாக்டர் ஆச்சு. அவருக்கு என்ன கல்லடி தேவன் சுகம் கொடுத்திருந்தாலும் பிசிக்கலான சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளாக வர வேண்டியது நம்ம இதுதான். இந்த கடந்த வாரத்தில் நான் அதை கற்றுக்கொண்டேன். பிரதர் என்னை கூட்டிட்டு வரும்போது கூட அவர் அந்த காரியத்தை உபயோகித்தார். நம்ம விசுவாசத்தை பயணிச்சாலும் சில மாத்திரையான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது கடமைன்னு சொல்லி சொன்னீங்க. அப்பதான் அதை இன்சிஸ்ட் தெரிஞ்சாலும் அப்பதான் அது உள்வாங்க. ஆமா, இவ்வளவு நாள் ஃபெய்த்தா இருந்தாலும் சில விஷயங்கள் தேவன் அனுமதித்திருக்கிறார், அதன் மூலியமாவே தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார் என்று நான் கற்றுக்கொண்டேன். சோ அந்த மாதிரி பவுல் அநேக சாட்டடி வாங்கி இருக்கிறார். அந்த காயத்தை ஒரு மருந்து வச்சு சுகப்படுத்திருக்கலாம், ஏன்னா இவர் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு காரியங்களா இருந்தது. நான் கடந்த நாட்கள் சொன்னேன், 4 சுவிசேஷமும் 4 ஆவி கொண்டுதான் இருக்கிறது. மத்திய எந்த ஆவி கொண்டுதான் இருக்கிறது ஜோய்? மார்க்கு? அப்போ லூக்கா என்ன ஆவி கொண்டுதான் இருக்கும் பிரதர்? மனுஷ முகத்து ஒப்பான ஆவியா இருக்கும். கடந்த நாட்கள் பிரதர் கேட்கும் போது ஏன் நிறைய பேர் ஆன்சரே பண்ணல. நான் அவ்வளவு தெளிவா திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணேன். மத்தியை பத்தி அவர் கேட்கிறார். மத்திய முதல் வசனம் என்னங்க? நான் தெளிவா சொன்னேன், இந்த 4 ஆவியும் இந்த 4 புத்தகம் இடம் பெற்றிருக்கும். அது முதல் அதிகாரமே இடம் பெற்றிருக்கும். சிங்கத்துக்கு ஒப்பான ஆவி மத்திய இருக்குன்னா தாவீதின் குமாரன் சொல்லி முதல் வசனத்திலே ஸ்டார்ட் ஆகும். மார்க்கு காளை கொப்பான ஆவி. காளை என்பது பலி செலுத்தப்படுகிற இருக்கும், சுமை சுமக்குகிற இருக்கும். பலி செலுத்தும் முன்னாடி கழுவுவாங்க. மார்க் முதல் அதிகாரத்திலே யோர்தான் தான் தொடங்குமே, இயேசு கிறிஸ்து கழுவுப்படுறதுல தான் தொடங்குமே. அது போல இந்த புஸ்தகமும் இது மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி. நான் திருகசி அந்த கோட்ஸோட நான் உங்களுக்கு இயல்பாவே நார்மலா அண்டர்ஸ்டாண்டிங்களோட பேசுறேன். ஆல்ரெடி உங்களோட பகிர்ந்து கொண்டதுதான் 7 சபை காலமும் மற்றும் முத்திரைகள் சிறிய வியாக்கியானம் சொல்லி செய்தியில உங்களோட பகிர்ந்து கொண்டேன். கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் ஆகுது. அதே படி இப்பயும் சொல்றேன், மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி என்றால் ஜென்ரல் நாலேஜ். இப்ப உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? இப்ப நான் அந்த ஆவியில அந்த ஞானத்தில் தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களோட அப்படிதான் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? நிறைய மீனிங் இருந்தாலும் இதுதான் ஒரு பேசிக் மீனிங் அது. சோ இந்த ஆவியை கொண்டு அவர் எழுதுறார். மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி என்பது ஒரு காமன் லாங்குவேஜ், ஒரு ஈஸியா புரியறதுக்கான ஒரு ஸ்பிரிட். அது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இதோட முதல் வசனமே அப்படிதான் தொடங்கும். நான் அடுத்து சொல்றேன். சரி, இந்த புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது? மத்தேயு யாருக்காக எழுதப்பட்டது? யூதருக்காக எழுதப்பட்டது. மார்க் யாருக்காக எழுதப்பட்டது? புறஜாதி. அது யாருக்காக? ரோமில் இருக்கிற கிறிஸ்துவர்களாக எழுதப்பட்டது. சரிங்களா? இந்த லூக்கா தனிப்பட்ட ஒரு பர்சனுக்காக எழுதப்பட்டது. தன்னுடைய நண்பருக்காக எழுதின ஒரு லெட்டர் தான் இந்த லூக்கா புஸ்தகம். உங்களுக்கு புரியுதுங்களா? தனிப்பட்ட நபருக்கு ஒரு பர்சனுக்காக எழுதப்பட்டது இந்த லூக்கா புஸ்தகம். சரிங்களா? சரி, இவர் மனுஷக்கு ஒப்பான ஆவியை கொண்டுதான் இந்த புஸ்தகம் இடம்பெற்றிருக்கும். அந்த ஆவியை கொண்டுதான் இவர் நிறைய வசனங்கள் எழுதியிருக்கிறார். இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். காமன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் உங்களோட எப்படி பேசி கொண்டிருக்கிறேன், எதுக்கு இப்ப நமக்கு மொழி எதுக்கு இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷனுக்காக. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. மொத்த எமோஷனை அதுல கன்வே பண்ண முடியாது. சோ அதுக்குதான் மொழி அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. சோ அதுக்கு தேவை இந்த மனுஷ ஆவி, மனித ஞானம் தேவை. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அதுக்கு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். முகத்துக்கு ஒப்பான மனுஷ ஆவியை கொண்டு எழுதப்பட்டதுக்கான ஆதாரமும் தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்ட ஆதாரமும் மற்ற இதர ஆதாரங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கவனமா சத்தமா வாசிங்க ஜோய், சத்தமா வாசிங்க. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே. சோ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது தெயோப்பிலு என்ற ஒரு நபருக்காக இவர் எழுதுறார். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அடுத்து படிங்க. நாங்கள் சேர்த்து படிங்க. நாங்கள் முழு நிச்சயமா நம்புகிற சந்தைகளை, நாங்கள் முழு நிச்சயமா இயேசு கிறிஸ்து பத்தி நம்புறோம். அந்த கதைகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு இயேசு கிறிஸ்துவோட கூட பயணிச்சவங்க பார்த்திருக்கிறாங்க. அது பார்த்தவங்க எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க, எனக்கு நான் போதிச்சிருக்கிறாங்க, நான் கற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு லூக்கா. எங்களுக்கு ஒப்புத்துப்படி, எங்களுக்கு அப்படின்றது 2 நபர்களை கொண்டு இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, லூக்கா மட்டும் நீங்க பொறுத்துக்குங்க. அவைகளை குறித்து
அநேக பேர் ஏற்பட்டாங்களாம். என்ன வசனம் சொல்லுது, நீங்க என்ன கவனிங்க, நானே படிக்கிறேன். ஆரம்பம் முதல் இயேசு கிறிஸ்து ஆரம்பம் பார்த்தவங்க கண்ணார கண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அதை நான் எழுதுறேன். என்ன போல அநேக பேர் எழுத முயற்சி பெற்று இருக்காங்க அப்படின்னு எழுதுறார். நான் மத்திய பத்தி சொல்லும் போது மத்திய முதலாவது இடம் பெற்ற புஸ்தகம் அல்ல, எழுதப்பட்ட புஸ்தகம் அல்லன்னு சொன்னேன். மார்க் தான் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம். அதை எக்ஸ்பிளைன் இவர் தான் இங்கதான் பண்றார். அநேக பேர் முயப்பட்டாங்கப்பா, மார்க் எழுதி இருக்கிறாருங்க, அதை பார்த்து தான் நான் எழுதுறேன் அப்படின்னு அது எக்ஸ்பிளைனுக்காக அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் இதுல இருக்குது. சரிங்களா? அதுதான் அதோட மீனிங். 3வது வசனம், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும், அப்படி சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவோட பயணிச்சவங்க சொன்னாங்க. ஆயினும் நான் கவனமா கேட்டு கேட்டு கேட்டுதான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? மனித ஞான ஆவியை கொண்டு எது தேவையோ அது மட்டும் எழுதுறேன். உங்களுக்கு தேயப்பிலுக்கு எழுதுறார். புரியுதுங்களா? விசாரிச்ச நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவருக்கும் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கு? தேயப்பிலுக்கும் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. நீ கேட்டது சரிதான், நீ நம்பினது சரிதான் நண்பரே தேயப்பிலுவே, நானும் அது நம்புறேன், பாருங்க கரெக்டா தான் உனக்கு எழுதுறேன்னு சொல்லி ஆவியை கொண்டு எழுதுறார். அவைகள் ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றினது. சும்மா எழுதல மற்றவர்களை போல, ரொம்ப கவனமா நேனமா தெளிவா எழுதுவது எனக்கு, அதுதான் எனக்கு அவை எனக்கு நலமாய் தோன்றிட்டுன்னு சொல்லி எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாது, அடுத்து வசனம் வாசிக்கிறேன். மனித ஞான ஆவியை கொண்டு எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறார். யூதயா தேசத்தின் ராஜாவாகி ஏரோதின் நாட்களில், அவ்வளவு அழகா தெளிவா எழுதுறார். யூதயான்ற ஒரு தேசம் இருக்குது, ஏரோதுன்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சார். அந்த ராஜா நாட்டுல அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில், அபியா என்ற ஒரு நபர், பிற்காலத்தில் ஒரு அபியான்னு ஒரு நபர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வம்சத்தில் வந்த சகரியானம் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அப்படி ஒருத்தர் இருந்தானா, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவன் மனைவி யாருடைய வம்சம்ன்றது கூட அவர் தெளிவா ஞானத்தை ஆவி கொண்டு எழுதுறார், மனித ஞானத்தை கொண்டு எழுதுறார். இந்த மாதிரி சகரியான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மனைவி பேர் எலிசபெத்து. யூதேய தேசத்துல இந்த ராஜா இருந்தாரு, அந்த காலகட்டத்துல இவன் ஆசாரனா இருந்தான். இதோட நீங்க இந்த வகுப்பை எடுத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து காலத்து பிறப்பு காலத்தை நீங்க எடுத்துடலாம். சரி, அதாவது செகண்டரி ஆன்சர். கவனிப்பாங்க. 6வது, இவர்கள் கர்த்தருடைய சகல கற்பனைப்படி நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களா நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளதா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா ஞானமா எழுதுறார். இன்னும் மனித ஞான ஆவியை கொண்டு எவ்வளவு தெளிவா எழுதுறான்னு சொல்லி இன்னொரு இன்டர்பிரேஷன் நான் பண்றேன். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கவனிங்க. திபேரி ராயன் ராஜபாரம் பண்ணின 14வது வருஷம். அவ்வளவு டீட்டெயிலா எழுதுறார். இந்த புஸ்தகம் தான், நீங்க எங்கனாச்சும் நாவல்ஸ், இயேசு கிறிஸ்து பற்றி தான் நாவல்ஸ் படிக்கிறீங்க, இல்ல படங்கள் பாக்குறீங்க அப்படின்னா இந்த புஸ்தகத்தை வச்சுதான் அடிப்படை கொண்டு எடுத்து எழுதுவாங்க, படத்தை எடுப்பாங்க. கடநாட்டுல நான் சொன்னேன், லூக்கா புஸ்தகம் மார்க் புஸ்தகம் அதிக டிரான்ஸ்லேட் பண்ணதும் ஈஸியா புரியுதுன்னு சொன்னேன். அதை விட ஆஸ் பர் திருக்குதரிசி அவனுடைய பிரதர் ப்ராஃபிட் கண்ணோட்டத்துல இதுதான் எளிமையான புஸ்தகம், இதான் மனித ஆவி கொண்டுதா இருக்கிறது. அவ்வளவு தெளிவா டிட்டோவா அந்த காலத்துல யார் இருந்தா எப்ப ஆட்சி செஞ்சா கூட எழுதுறாரு பாருங்களேன். திபேரி ராயன், டிபேரியஸ் அப்படின்ற ஒரு ராஜா அவர் ஆளுகை செஞ்சிருக்கிறார். எப்போ? இந்த ரோம் பட்டணத்துல. அந்த காலத்துல ரோமாபுரி ஆட்சி செஞ்சுச்சு. அந்த டைம்ல திபேரி ராயன் என்பது ஒரு பட்டம். ரோமாபுரியுள்ள அந்த ராஜா எப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோமோ, எகிப்துல பேரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாரோன் என்பது ஒரு பட்டத்தின் பெயர். நம்ம எப்படி தமிழ்ல ராஜா, பிரபுன்றது பேர் கிடையாது, ஒரு பட்டம், ஒரு அதிகாரியுடைய பேர். அது நம்ம இப்ப நார்மலா ராஜான்னு வச்சுட்டோம், பிரபுன்னு வச்சுட்டோம். அந்த மாதிரி எகிப்துல பார்வோன்னு சொல்லி வைப்பாங்க. அதனால்தான் யோசேப்புக்கு பார்வோன் என்று பேர் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த ரோமபுரியில சீசர் அப்படின்னு வைப்பாங்க. சோ திபேரி ராயன், தமிழ்ல ராயன், திபேரி ராயன், அவன் ஆட்சி செய்த 14வது வருஷம். இதோட இன்டர்பிரேஷன் கவனிங்க. நம்ம 2026 வாழ்றோம். அந்த மாதிரி 2000 ஒரு வருடம் இருந்திருக்கும், 1000 ஒரு வருடம் இருந்திருக்கும், 900, 500, 400, 50, 20 அப்படின்னு இருந்திருக்கும். அந்த மாதிரி 15வது வருஷம் ஒண்ணு வந்திருக்கும்ல, அந்த வருஷத்துல ஆளுகை செஞ்சாருன்னு சொல்லி தெளிவா எழுதுறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ திபேரி ராயன் இந்த இடத்துல, அதுக்கு முன்னாடி அந்த யார் ஆட்சி செஞ்சார் அப்படின்னா அகஸ்து ராயன் என்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சார். உங்களுக்கு புரியுதுங்களா? அவனுக்கு பிற்பாடு வந்தவர் தான் இந்த திபேரி ராயன். இப்ப நான் சொல்றது ரோமாபுரி ஆட்சி, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அதிபதி இவங்க எல்லாம் ரோமர்கள். அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கிறேன். பொந்திய பிலாத்து யூதேயா தேசத்துக்கு அதிபதியாயும்,
நல்லா கவனிங்க. இந்த யூதேய தேசத்தை அந்த காலத்துல ரெண்டா பிரிச்சாங்க, மூன்றா பிரிச்சாங்க. மேல கலிலேயா, சமாரியா, யூதேயா. சரிங்களா? இப்படி பிரிக்கும் பொழுது கீழே யூதேயாவே பொந்திய பிலாத்து அப்படின்னு ஒருத்தர் ஆளுகை செய்யறார், ஒரு அதிபதி ஆளுகை செய்யறார் அப்படின்னு எழுதுறார். தேசாதிபதி யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும், ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும். இப்பதான் சொன்னேன், கீழே யூதேயா இருக்கிறது, நடுவுல சமாரியா இருக்கிறது, மேல கலிலியா இருக்கிறது. சரிங்களா? மட்டுமா திபேரியன் ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிறார் 15வது வருஷத்துல. யூதேயா தேசத்தை பொந்திய பிலாத்து ஆளுகை செய்யறாரு எழுதுறார். இங்க ஏறுது ஆளுகை செய்யறாருன்னு சொல்லி எழுதுறார். காற்பங்கு தேசம், இங்கிலீஷ்ல டெட்ராக் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா 4 பகுதியில கொண்டது தான் இந்த டெட்ராக். 4 நிலப்பகுதியை கால் பங்கு மட்டும் பெற்றுக்கொள்வதுதான் இந்த காற்பங்கு அப்படின்ற ஒரு பகுதி. சோ இந்த பகுதியை கால் பங்கு தேசத்தை மட்டும் இந்த ஏறுது ஆட்சி செய்யறார். குழப்பிக்காதீங்க, கடந்த நாட்கள் சொன்னது போல திரும்ப சொல்றேன். இயேசு கிறிஸ்து காலத்துல ஏறுது ஒட்டுமொத்தமா ஆளுகை செஞ்சார். யூதேயா, சமாரியா, கலிலியா எல்லாமே ஒன்னா ஆளுகை செஞ்சவர் ஏரோது. அவர் பேர் ஏரோது. அவர் பேர் மகா ஏரோது, ஏரோது தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தை வாழ்ந்தவர். இயேசு கிறிஸ்துவை ரெண்டு வயசு ஆகும்போது கொலை செய்ய பாப்பாரா? அந்த ஏரோது இவரு, இந்த ஏரோது. சரிங்களா? இவரு சொல்றது அதுக்கப்புறம் வந்த ஏரோது. அவனுடைய பையன் பேரு ஏரோது தான், ஏரோதுன்னு வைப்பாங்க. அவன் பேர் அந்திப்பா ஏரோது. இவர் ஏரோதுன்னு மட்டும் எழுதியிருக்கிறார். அவனுடைய பையன் அகரிப்பா ஏரோது. சோ முதலாவது ஏறுது காலத்துல இயேசு கிறிஸ்துவும், இரண்டாவது ஏறுது காலத்துல யோவான் ஸ்நானகன் தலையை சாவடிப்பாங்கல்ல அந்த காலகட்டமும், மூன்றாவது ஏறுது காலத்துல அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போது துன்புறுத்துவாரல்ல, யாக்கோபு கொடுக்க எல்லாரும் முன்னாடியே வந்து கழுத்து அறுத்துருவார். அந்த ஏறுது பேரன், மகா ஏரோதோட பேரன் அகரிப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இவர் சொல்லி கொண்டிருக்கிற இரண்டாவது ஏரோது. முதலாவது ஏரோது மொத்தமா ஆளுகை செஞ்சார். இரண்டாவது அவன் பையன் வரும்போது கால் பங்கு தேசத்தை மட்டும் ஆளுகை செய்யறார், மேல கலிலேயா மட்டும். புரியுதுங்களா? அவ்வளவு தெளிவா எழுதுறார். அவன் சகோதரனாகிய பிலிப்பு, கவனிங்க, மகா ஏரோதோட பையன் ஏரோது அந்திப்பா. ஓகேங்களா? மகா ஏரோதுக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 10 மனைவிகள். எனக்கு ரொம்ப கரெக்டா தெரியல, 5 to 10 மனைவிகள் இருக்கலாம். அதுல ஒரு மனைவியோட பிள்ளை தான் இந்த ஏரோதும், இன்னொரு மனைவியோட பிள்ளை இந்த பிலிப்பு. அவனுடைய அம்மா பேர் கிளியோபட்ரா, ஐ திங்க் சோ, கிளியோபட்ரா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த செகண்ட் ஏரோதுவும் இந்த பிலிப்பும் சகோதரர்கள், ஆனா ஒரு தாய் பிறக்கல, வேற ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. சோ இந்த பிலிப்போட மனைவி தான் இந்த ஏரோதை எடுத்து கீப்பா வச்சுப்பான். இதை தண்டிக்கு போகணும் தான் யோவான் சாவடிச்சிருவான். நடக்குமா அந்த கதை? சோ இதுதான் அதோடைய இன்டர்பிரேஷன். சோ இங்க 2 பேரும் தனித்தனியா ஆளுகை செஞ்சுன்னு இருக்கிறான். அதான் தெளிவா எழுதுறார். அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்திரியாவுக்கும் திரக்கோனியா நாட்டிற்கும் அதிபதியாகும். அது எங்க இருக்குன்னா இந்த லெபனான் பகுதியை ஆளுகை சிரியா பகுதியை ஆளுகை செஞ்சவர் அவனுடைய பிலிப்பு. சரிங்களா? நீங்க இப்ப இந்த வேதத்தை இந்த கண்ணோட்டத்துல படிங்க, உங்களுக்கு புரியும். லிசியான் காற்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாகும். இந்த பக்கத்துல இருக்கிற தேசத்தை அபிலேனுக்குன்ற ஒரு அதிபதி ஆளுகை செஞ்சாருங்க. கால் பங்கு தேசம் மட்டும், டெட்ராக் என்றால் 4 பகுதியில கால் பங்கு பகுதி மட்டும் ஆளுகை செய்வர். இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல இந்த மாதிரி திபேரின் காலகட்டத்துல குடி மதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஆளுகை செஞ்சாங்கன்னு சொல்லி அவ்வளோவாய் ஞானமாய் மனித ஞான ஆவி கொண்டு கேட்டறிந்து விசாரிச்சு எழுதுறார் இவர். சோ இதை வச்சுதான் படங்கள்லாம் எடுப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அடுத்து வேகமாய் கடந்து சொல்கிறேன். அதே 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த இருந்ததில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிருச்சு. அண்ணா காய்பா என்பவர் மகா பெரிதான பிரதான ஆசிரியர்கள். அவருடைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். டைம் தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப கவனமா, சரியானதா இருந்து கவனமா படிச்சு பாருங்க. உங்களோட நான் அதை பகிர்ந்து கொள்றேன். சரிங்க? சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இது எழுதப்பட்ட இடம் அநேகமாக ரோமாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. திரும்ப கவனிங்க. இதை ரோம், அந்தியோகியா, சசரியா என்று 3 நிறைய பகுதிகளை குறிப்பிடுறாங்க. நான் இதுல எது பொறுத்துறேன் அப்படின்னா ரோம் என்று நான் பொறுத்துறேன். ஏன் அப்படின்னா பவுலோட அதிகமா பயணிச்சவர் இவர், கடைசி வரைக்கும் கூட இருந்தவர் அவர், இந்த லூக்கா தான். சோ அவர் மரிக்கிற வரைக்கும் இந்த ரோம் எல்லாம் இருந்திருக்கிறார். சோ அங்கே இவர் எழுதியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சரிங்களா? மற்றவர்கள் இந்த அந்தியோகியா, சசரியால் எழுதியிருக்கலாம் என்பது ஒரு கருத்தும் இருக்கிறது. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இவர் லூக்கா கிரேக்க மொழியில் மிக சிறந்த புலமை பெற்றிருந்தார். இவர் ஒரு கிரேக்கன், நான் சொன்னேன், பிறப்பால் ஒரு கிரேக்கன், யூதராகி அப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அப்போ இவரு நல்லா படிச்சவர் இவர்.
ஏன்னா செய்தியில ஒரு மித்து இருக்குது. இது ஒரு காமன் மித்து தான். நான் ஆல்ரெடி உங்களோட பகிர்ந்து கொண்டுதான் திரும்பமா ஒரு தாழ்மையோடு கண்ணோட்டத்துல பகிர்ந்து கொள்றேன். படிப்பே அறிவில்லை அவங்க மட்டும் தான் தேவன் செய்தி கொடுப்பார். பணமே இல்ல, வறுமையா இருக்கிறாங்க, கடனா இருப்பார், அவங்க மட்டும் தான் தேவன் செய்தி கொண்டு வருவார் அப்படின்றது கண்ணோட்டம் தவறானது. தேவன் எல்லாருக்கும் எல்லா துறையிலும் எல்லா நபர்களும் தேவன் தேவை. மருத்துவர்கள் தேவை, வசதி படுத்துகள் தேவன் தேவை. என்ன தம்பி நீங்க வார்த்தை மிஸ் பண்றீங்களே, ஐஸ்வர்யவான் தேவன் வார்த்தையில் பிரவேசிப்பதிலே நீங்க தெளிவா கவனமா படிக்கல, செய்தி படிக்கலன்ற புலனாயிடும். சோ எல்லா துறையிலும் பணம் உள்ளவர்களும் தேவனுக்கு தேவை. அப்படி பணம் உள்ளவர்களுக்கு பகட்டு இருக்காது, உலகத்தின் அந்த நாட்டம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவ தான் அவங்க முன்பாக வச்சிருப்பாங்க, செய்தி மட்டும் தான் முன்பாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பாங்க. செய்திக்கா அவ்வளோ பிரயாசப்படுவாங்க, அநேக இல்லாதவங்களுக்கு வாரி வழங்குவாங்க இந்த செய்தி. அவங்களோட நான் பயணிச்சு வளர்ந்துருக்கேன். சரிங்களா? தேவன் அவளை ஆஸ்வதிக்கட்டும். நீங்களும் அவங்களை பார்த்துதான் அவங்களும் ஆஸ்வதிக்கட்டும். கிரேக்க மொழியில் மிக புலமை பெற்றிருந்தா, நல்லா படிச்சு வரான் இவர். கிரேக்க மொழி நல்ல கற்று தேர்ந்து வரான். ஏன் தெரியுங்களா? நல்லா படிச்சிருந்தாதான் எப்ரே மொழி, எப்ரே வேத பழைய ஏற்பாடு கிரேக்க மொழி மாத்தினாங்கல்ல, அதை படிச்சு புரிஞ்சிருக்க முடியும். இன்டர்பிரேஷன் எப்படி புரிஞ்சிருக்க முடியும்? நல்லா படிச்சிருந்தாதான் அதை படிச்சு புரிஞ்சிருக்க முடியும். சோ நல்ல பயிற்சி பெற்றிருந்தா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த லூக்கா கிரேக்க மொழியில் இடம் பெற்றிருக்கும். ஏன்னா அவர் கிரேக்கன், சோ அது கிரேக்க மொழி தான் எழுதியிருப்பார். சோ நல்ல புலமை பெற்றிருந்தனால அவங்க மொழியில் இருக்கிற இலக்கணம் இலக்கிய மொழியில் அவ்வளவு அழகா எழுதினாராம். அதுக்கு உதாரணம் தான் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். நமக்கு 1 வசனம், 2வது வசனம், 3 வசனம், 4வது வசனம் பிரிச்சுட்டாங்க. எப்ப பிரிச்சாங்க? இரண்யேஸ் காலத்துல பிரிச்சாங்க, 2வது சபை காலத்துல பிரிச்சாங்க. நான் வருகிற நாட்டுல அதை இன்டர்பிரேட் பண்றேன். சரிங்களா? சோ இந்த 4 வசனமும் அவருடைய மொழியில் ஒரே வசனம் தான். அவர் எழுதும்போது ஒரே வசனம் தான் எழுதுறார். இந்த 4 வசனமும் அவ்வளவு சொல்லு நயமக்க ஒரு லாங்குவேஜ் ஆகும். அவ்வளவு தெளிவா இன்டர்பிரேட் அழகா எழுதினாராம். இந்த மாதிரி உங்களுக்கு எழுதுறேன், இப்படி எழுதுறேன், இந்த எழுத முயற்சி இருக்கிறாங்க, இந்த மாதிரி எழுதுறேன்னு சொல்லி இந்த 4 வசனமே இவருடைய புலமையே விளக்குதான். அப்ப அது மட்டும் கிடையாது, அதே சமயங்கள் அது முற்றிலும் செமிட்டிக் நடையே உள்ளது. செமிட்டிக் அப்படின்னா இந்த இடத்துல பேசுற மொழி அரபு, அப்புறம் ஈப்ரு, கிரேக்கம், மற்ற பழமையான லாங்குவேஜ், மத்திய கிழக்குல பேசின மொழிகள். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நார்மலா அராமிக் மொழின்றது காமன் லாங்குவேஜ், இயல்பா நம்ம பேசுற மாதிரி. ஆனா எழுதுறதுக்கு நான் அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப என்னுடைய PDF ஓபன் பண்ணாலும் அப்படி இருக்காது. இடம் பெற்றுள்ளன, வந்தார்கள் அப்படின்னு. இதெல்லாம் கரெக்டான புலமையான மொழிகள். அந்த மாதிரி கிரேக்க மொழியில இவர் எழுதினாராம். ஆனா இயேசு கிறிஸ்து பேசுறது நார்மலா லோக்கல் லாங்குவேஜ். ரொம்ப தர லோக்கலா பேசல, அவர் நார்மலா பேசுறார். கிரேக்க மொழியில கண்ணோட்டத்திலிருந்து வேத பாடத்திலிருந்து அது பார்க்கும்போது அது லோக்கலான லாங்குவேஜ். சோ உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. இவர் மட்டும்தான் மற்ற சுவிசேஷத்தை விட இயேசுனுடைய சிறு வயது நிகழ்வுகளை அதிகமா விளக்கணும். இவர் மட்டும்தான். சின்ன வயசு கதை, 12 வயசு கதையும் குழந்தை பருவ கதையும் இவர் மட்டும் தான் எழுதுவார். மத்த யாருமே எழுத மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இவர் மனித ஞான ஆவியை கொண்டு எழுதுறார். தேவன் அந்த ஆவியை கொண்டு இயல்பாக எழுத வைக்கிறார், புரியறதுக்காக. சோ இது யாருக்கா எழுதப்பட்டதுன்னு சொல்லி நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு புறஜாதிக்காக எழுதப்பட்டது. ஏன்னா தேவப்பிலும் ஒரு புறஜாதி, இவரும் ஒரு புறஜாதி. தேவப்பிலு தனிப்பட்ட நபருக்காக எழுதுறார். இந்த தேயப்பிலு இங்கிலீஷ்ல தியோபிலோஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதுக்கான இன்டர்பிரேஷன் விளக்கம் என்றால், தியோ என்றால் காட், கடவுள் என்று அர்த்தம். அதோட லாங்குவேஜ் பொருள் தியோ. அப்படி எங்கெல்லாம் வேதத்தை படிக்கிறீங்களோ, திருக்குறள் கூட உபயோகிப்பார், எங்கெல்லாம் பாக்குறீங்களோ காட், கடவுள் என்று அர்த்தம். நம்முடைய மொழி கடவுள்னு எடுத்துக்காம தேவன் என்று நம்ம பொருத்தலாம். தேவன் என்று அர்த்தம். பிலோஸ் அப்படி என்றால் லவ்வர் என்று அர்த்தம், நேசிப்பவர் என்று அர்த்தம். தியோஸ் என்றால் என்ன? தேவன். பிலோஸ் என்றால் நேசிப்பவர், கடவுளை நேசிப்பவர். லவர் ஆஃப் காட், தேவனை நேசிப்பவர் என்று அர்த்தம். நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்களா? அப்ப இது உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று நம்ம பொறுத்துக் கொள்ளலாம். அப்ப நம்மளும் ஒரு புறஜாதி தான். நம்மளும் ஒரு அந்த லாங்குவேஜில் பார்த்தா நம்மளும் ஒரு கிரேக்க நாம் மேபி இருந்திருக்கலாம். சரி, புறஜாதிகள் எழுதப்பட்டது என்று ஆதாரங்களை சில வசனங்களை எழுதுறேன், வேகமா முடிச்சுட்டேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், 26, 27 வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது புறஜாதிக்காக எழுதப்பட்டது, புறஜாதியுடைய கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதுக்கு ஆதார வசனங்கள். அன்றியும் எலியாவின் நாட்கள், எலியா நாட்கள் எப்ப நடந்துச்சு? புதிய ஏற்பாடு கால அப்போஸ்தலர் நடபடியில் நடந்துச்சு. எலியா நாட்கள் கரெக்டா? எலியாவின் நாட்கள் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்துச்சா? எலியாவின் நாட்கள் எப்ப நடந்ததுமா? எப்ப நடந்தது? எலியாவின் கால் பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் நடந்துச்சு. அந்த கதையை எடுத்து இவர் எழுதுறார்.
ஏங்க எலியாவின்னு ஒரு நாட்டில் இருந்துச்சுங்க. யூத காலகட்டத்துல யூதனா ஒருத்தர் வாழ்ந்தாரு. எலியாவ நாட்டுல 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு, ஏன்னா இவர் ஜோம் பண்ணி அடைச்சிட்டாரு மழை வரக்கூடாதுன்னு. சரிங்களா? தேசமேக்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது அப்படி இருந்துச்சான், பஞ்சம் இருந்துச்சான், மழை இல்லாதனால பஞ்சம், சாப்பாடுக்கு வழி இல்லை. இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். இந்த இஸ்ரேல் தேசத்துல பசி பட்டினியோட புருஷனை இழந்தவர்களாய் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆயினும் எலியா அந்த நபர், அந்த தீர்க்கதரிசி, சீதோ நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதனிடத்துக்கு அனுப்பப்பட்டனே அல்லாமல் மற்றிடத்தில் அனுப்பப்படவில்லை என்று எழுதுகிறார். இவர் புரஜாதிக்காக கண்ணோட்டத்தில் எழுதுறார். நான் விளக்குறேன். இவர் யூதனை ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டார். இவர் யூதரை போக்கஸே பண்ண மாட்டாரு. புரஜாதி மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவார். புரஜாதி அப்படி பீக்கா காட்டுவார். இவர் இன்னும் சொல்ல போனா யூதனை அப்படி தளத்தை காட்டுவார். நான் வசனத்தை வாசிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க வேகமா முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க. இந்த பழைய பாடு காலகட்டத்துல எலியா காலத்துல பஞ்சம் வந்துச்சு. எலியா என்ன பண்ணாரு, இந்த ஊர்ல அநேக பேர் விதவியா இருக்கிறாங்க, புருஷன் எழுதுவங்க, வறுமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தேவன் அனுப்பாம புரஜாதி நகரமாகிய சீதோன் நகரத்துல ஒரு சிறுகிறா அவங்ககிட்ட அனுப்பினார் அப்படின்னு இவர் எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து 27வது வசனம் நானே படிக்கிறேன். அல்லாமலும் என்ன கவனிச்சா மட்டும் போதும். எலியா தீர்க்கதரிசி, அவனுக்கு அடுத்து வந்த எலியா தீர்க்கதரிசி, அது நம்மளுடைய காலமா இருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எலியா தீர்க்கதரிசி காலத்தில் இந்த இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அநேக பேர் வியாதியா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பட்னியா இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியா இருந்தாங்க. அவங்க காலகட்டத்துல எலிசா காலகட்டத்தில் வெளிப்படுத்தல் இடத்துல நடந்துச்சு. எப்ப நடந்தது? எலிசா என்ற காலகட்டம் நடந்த சம்பவம் புதிய பால காலகட்டத்தில் நடந்துச்சு. வேகமா சொல்லுங்க. பழைய பாடு காலத்துல நடந்துச்சு. சரிமா? எலியா காலத்துக்கு அடுத்து நடந்த கதை கவனமா கேளுங்க. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள், அநேக பேர் வியாதிப்பட்டிருந்தாங்க அந்த காலத்துல. ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவள் வேறொன்னும் சுத்தமாக்கப்படவில்லை என்று எழுதுறார். ஏங்க, எத்தனையோ பேர் தன் ஜனங்கள் இருந்தாலும் தன் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி போலங்க புரஜாதி நகரம் ஆகிய இங்க சீரியா தேசத்துல ஒரு படைத்தலை நாகமான அவருக்கு தான் அனுப்பி அவனுக்கு மட்டும் தாங்க சுகத்தை கொடுத்தார். அந்த மாதிரி நமக்கும் சுகத்தை கொடுத்திருக்கிறாருன்னு எழுதுறாரு இவர். தேவப்பிள்ளவே, இந்த மாதிரி யூதருக்கு வந்தாலும் அந்த மகத்தான அந்த எலியா தீர்க்கதரிசி, மகத்தான அந்த எலிசா தீர்க்கதரிசி, நான் பொறுத்துக்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த இயேசு கிறிஸ்துவை நான் பொறுத்துறேன். ஏன்னா எல்லா பங்கு வகையா எடுத்துவாங்க. முழு விவரம் இவரு தான். எலிசா இவரு தான். இவரு இந்த மாதிரி வந்தாருங்க. நம்மதான் தேடி வந்தாரு. சீதோன் நம்மளதான் தேடி வந்தாரு. புரஜாதிய சிரியா நம்மளதான் தேடி வந்தாருன்னு அவ்வளவு ஞானமா எழுதுறார். புரஜாதிக்கு எழுதுறார். அதுக்கு ஆதார் இன்னொன்னு எழுதுறேன், வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ல அந்த லேவி என்பவன் தன் வீட்டில அவருக்கு பெருந்து விருந்து பண்ணான். லேவி என்பது யாருங்க? லேவி என்பது யாரு? மத்தேயு புஸ்தகத்துல நான் சொன்னேன் லேவி என்பது யார். அப்ப நீங்க இல்லையா? மத்தேயுக்கு இன்னொரு பேர் வந்து லேவி. சரிங்களா? மார்க் மத்த புஸ்தகத்துல லேவி என்று குறிப்பிட்டிருக்கும். லேவி அந்த மார்க் என்பவன் தன் வீட்டிலே பெரிந்து விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்கள் கூட பந்திருந்தார்கள். ஏன்னா லேவி மத்தேயு ஒரு ஆயக்காரன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். யூதர்கள் ஆயக்காரரை அதிகமா வெறுத்தாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. டாக்ஸ் கலெக்டர்களை, ஆயக்காரர்களை அதிகமாய் வெறுத்தவர்கள் இந்த யூதர்கள். அப்பேற்பட்ட நபர்கள் இயேசு கூட இருந்தாங்க அப்படின்னு எழுதுறாரு. இனி யாரை வெறுக்கிறீங்களோ அவங்கதான்ப்பா கூட இருக்கிறாரு இவரு அப்படின்னு தீயோப்பிள்ளைக்கு எழுதுறாரு, நமக்கு எழுதுறார். ஆயக்காரம் மற்றவர்கள் அவ்வளவு கூட பந்தி இருந்தாங்க, சாப்பிட்டு இருந்தாங்கன்னு எழுதுறார். 30வது வசனம். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து கோவம் வந்துச்சு. அவருக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா நீங்கள ஆயக்காரரும் பாவிகளும் போஜனம் பண்ணிக்கிறது என்னவென்று கேட்டார்கள். ஏங்க, நம்ம என்கிட்ட சாப்பிடாம புரஜாதி மற்ற ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு போய் சாப்பிடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இயேசு மேல கோவப்பட்டதாக இவர் எழுதுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அதுக்கு இன்னொரு ஆதார வசனமும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 29, 30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட இந்த யோவான் யாரு? யோவான் ஸ்நானகர். இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சொல்லுகிறார். யோவானை பத்தி பெருமையா பேசினுக்கிறார். சிறுகளை பிறந்தவன் யோவான் ஸ்நானகரை போல பெரியவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கும் போது வந்த வசனம் இது. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் யாரு? யார் யூதர்கள் வெறுத்தாங்களோ அந்த நபர்கள் முதலான சகல ஜனங்களும் அவனான ஞானசானம் பெற்று தேவ நீதிபதி என்று அறிக்கைட்டாங்க. தேவன் தான் நீ உண்மையான தேவன் என்று ஆயக்காரர்கள் மற்றவங்களாம் அறிக்கை செஞ்சாங்க. 30வது வசனத்துல சொல்றார், இயேசு சொல்றார், ஆனால் பரிசேயரும் நியாயஸ்தர்களுமே அவனான ஞானசானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவன் ஆலோசனை தள்ளிவிட்டார்கள்.
இந்த லூக்கா யூதர்களை நீங்க நல்லா கவனிங்க, ரொம்ப மட்டுப்படுத்துவார். அப்ப யூதரை ஏற்றுக்கொள்ளவே இல்லையா அப்படின்றது கண்ணோட்டம் இல்லை. அப்படி யூதரை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த லூக்காவே வந்திருக்க முடியாது. ஏன்னா பவுல் ஒரு யூதன், ஒரு பரிசேயன், அவன் பென்னியமின் கோத்திரத்தான். சோ இவர் எழுதுறார், ஞானஸ்தானம் எடுக்கும்போது, யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆயக்காரர் வந்தாங்க, பாவிகள் எல்லாம் வந்தாங்க ஞானஸ்தானத்துக்கு நாங்க. ஆனா பரிசேயர் சதுசேயர் நியாயஸ்தாரிகள்லாம் தான் கேடு உண்டாகும்படி ஞானஸ்தானம் எடுக்க வரவே இல்லை அப்படின்னு இவர் எழுதுறார். இதை நம்முடைய சகோதரம் இதை ஒரு செய்தியை சொல்றார். அது நல்லா இருந்தது, எடுத்து நான் உங்களுக்கு விளக்குறேன். அது ஏன் மேய்ப்பலா இருக்க வேண்டியதா இருந்த செய்தியில 57வது பேரா. லூக்காவும் கூட எளிய மக்கள் அவரை சந்தோஷத்தோடு கேட்டார்கள் என்றான். எளிய மக்கள் மட்டும் இந்த செய்தியெல்லாம் கேட்டாங்களாம். உயர் வகுப்பினர், அதிகமா காசு வச்சிருந்தவங்க, வேத சாஸ்திரிகள், நல்ல பிசிக்கல் நாலேஜ், நான் சொல்றது வேத அறிவு மட்டும், புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தில் வேத சாஸ்திரத்திலும் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் அல்ல. ஆனால் எளிய மக்கள், தாழ்வான மக்கள் அவரை சந்தோஷத்தோடு கேட்டார்கள். இப்ப நான் சொன்ன அந்த வசனத்தோட இந்த செய்தி புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காரியங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் அது மட்டும் சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சிடறேன், சீக்கிரமா முடிச்சிருவேன், சரிங்களா? இந்த புஸ்தகம் துதி ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகமா இருக்கு. நான் எடுத்து அதிகமா உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ண எனக்கு வசனம் அதிகமா இருக்குது, ஆனா ரொம்ப டைம் எடுத்துரும். அதுவே அதிகமா வசனங்கள் தான். நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். இந்த லூக்கா புஸ்தகம் பிரைஸ் வர்ஷிப்புக்கு, அதாவது பிரேயருக்கு, துதித்தலுக்கும் ஆராதனைக்கும் ஜபத்துக்கும் அதிகமாய் முக்கியத்துவம் புஷ் பண்ணது இந்த புஸ்தகமா இருக்குது. வேத வசனங்களை நான் சொல்றேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 64வது வசனம். உடனே தேவனுடைய அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு. இது என்ன வசனம் அப்படின்னா, சகரியா ஆசாரிய ஊழிய செஞ்சுன்னு இருப்பார். அவனுக்கு குழந்தை இருக்காது, ரொம்ப வருஷமா குழந்தை இருக்கார். ஒரு தூதன் வந்து என்ன சொல்லுவான், உனக்கு கொஞ்ச நாள் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லுவார். அவர் நம்ப மாட்டார். அதனால என்ன சொல்லுவார், தூதன் உனக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் உன் வாய் ஊமையா இருக்கும்னு சொல்லிடுவார். புரியுதுங்களா? அப்ப அவர் வாய் ஊமையா இருப்பார், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அப்புறம் வாய் திறந்துரும். அந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். எல்லாருக்கும் கவனம் புரியுதுக்கா அப்படின்னு நான் சொன்னேன், கவனமா கேளுங்க. அவருடைய வாய் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை சோத்தரித்து பேசினான். தேவனை துதிச்சான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இன்சிஸ்ட் பண்றார் லூக்கா. அவர் வாய் திறந்தனால அவர் துதிச்சிருக்கலாம் என்ற ஒரு கண்ணோட்டில் இருந்தாலும் அதுக்கு அடுத்த வசனம்லாம் நான் சொல்றேன், கவனிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த க்ஷணமே பரம சேனின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி. எந்த தூதன்? அந்த மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் சொல்றார். பெத்லகேம் என்ற ஊர்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு பரமசேனெல்லாம் திரள் சூழுது. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷனுடைய புரியும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார். தேவனை துதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார். புரியுதுங்களா? அடுத்து ஆதார் லூக்கா 2ஆம் அதிகாரம் 20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை படியை கண்டு இது என்ன சம்பவம்? பிள்ளையே முன்னணியில் வச்சிருப்பாங்க, வெகுமதிகளை வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? சுற்றப்பட்ட வெகுமதிகளை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சாட்சிகள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கவனமா கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கொண்டே திரும்பி போனார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மனதில் வச்சுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டே போனாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா எழுதுறார். அதெல்லாம் துதிச்சு கொண்டே போனாங்களாம் அப்படின்னு சொல்லி துதித்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதுறான். அடுத்து வசனம் எழுதுறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவன் ஆவி ஏவுதனாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இந்த என்ன சம்பவம்? இவர் சிமியோன், தேங்க்யூ, சிமியோன் ஆலயத்துக்கு வருவார். இயேசு கிறிஸ்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்து பிறந்துருவார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ எழுந்து நடந்து போ, நீ குழந்தை பார்க்க போறேன்னு சொல்லி ஆவியின் ஏவினால் வந்திருந்தான். இயேசு எனும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படியே செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகிறார். அந்த பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது செய்யப்படும்படியாக தேவனுக்கு வந்திருக்கிறாங்க. அவன் அவரை கைகளில் எடுத்துக்கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு சொல்லி லூக்கா மட்டும்தான் எழுதுவார். தேவனை துதிச்சாராம் அவர். ஆங்கிலத்தில் glorified God, praying God, glorifying God அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சோ தேவனை துதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார். அப்புறம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு. இதை என்ன சமம்? 10 குஷ்டரோகிகள், சரீர பிரகமாக குஷ்டம் நோய் வந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து வந்துவாங்க, சுகம் ஆயிடுவாரு. அவர் சொல்லுவாரு, நியாயப்பிரமாணத்துல ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்குது, அதைப்படி ஃபாலோ பண்ணிட்டு நீ போய் மற்ற வேலையெல்லாம் செய்யுன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. இந்த 10 பேர் ஆசிரியர் கிட்ட போவாங்க, காட்டிட்டு அப்படியே 9 பேர் தான் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரே நபர் நம்ம மட்டும் இயேசு கிட்ட வருவார்.
மீன் அவர் உணர்ந்தது எவ்வளவு அழகா எழுதுவார், மனித ஞானத்தை கொண்டு அவர் எழுதுறார். அவள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவ்வளவு சொல்றார். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். பிரைஸ் பண்றதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவன் ஒரு சமாரியானா இருந்தான். இப்ப இன்சிஸ்ட் பண்றார், இவன் யூதன் இல்லைன்னு. சமாரியர்கள் நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாடு காலகட்டத்துல யூதேயா, சமாரியா, கலிலியா இருக்கும். யூதேயோ கலிலியாவும் யூதர்கள், சமாரியாவர்கள் யூதர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி முழுமையா சொல்ற முடியாது. அவங்க கலப்பினம் உள்ளவர்கள், குஷ்டரோகங்க, அப்புறம் பிளட் இஷ்யூ உள்ளவங்க, அதாவது பெண்கள், தீட்டானவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, விபச்சாரிங்க, மற்ற எல்லாருமே நடு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதனால்தான் நான் அந்த விஷயத்தை விளக்கும் போது விளக்குறேன். இந்த யூதேயால இருந்து கலிலேக்கு போகணும்னா சைட்ல வழியா போவாங்க. நேரா போயிட்டா ஈஸி, ஸ்ட்ரைட்டா போனா ஈஸி. ஆனா அவங்க சைடு வழியா கிராஸ் பண்ணி போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நேரா போவார். நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் யூதேயால இருந்து கலிலேக்கு போய் கொண்டே இருப்பார். இது ஒரு நேர்கோடு. சமாரியா என்பது ஒரு குறுக்கீடு. நேர்கோடு இவன் குறுக்கீடா வந்தான, அங்க ஒரு சிலுவை வந்துடுச்சுன்னு அர்த்தம். சிலுவையில ஒரு சுகம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வரைபடத்தோடு உங்களுக்கு விளக்குறேன். அவன் ஒரு சமாரியானு சொல்லி எழுதுறார். அவன் ஒரு சமாரியாருங்க. ஏன்னா சமாரியர்கள் அவன் இருத்தாங்க யூதர்கள். ஆனா இவன் அப்படி தெளிவா இன்சிஸ்ட் பண்றார், நீ யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவ்வளவுதான் தேவன் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி. லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதான உணர்ந்திலே மகிமை உண்டாவதாக. இது என்ன சம்பவம்? இயேசு கிறிஸ்து கழுதை மேல் ஏறி வருவார். எங்க? எருசலேம் நோக்கி, அந்த கிழக்கு வாசலை நோக்கி வருவார். இதெல்லாம் ஒரு செய்தி. நான் மத்தியை பத்தி நான் விளக்கும் போது நான் இது விளக்கி இருக்கணும். பிரதர் கூட கடைசியை முடிக்கும் போது சொன்னார், கோத்திரங்களை 4 பாதுகாப்பாங்க. இந்த கிழக்கு வாசலை பத்தி எல்லாம் நான் பேசணும்னு இருந்தேன். பட் ரொம்ப டைம் எடுத்துருன்றதுக்காக நான் ஷார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஐ மீன் சரி, நீங்க கவனிங்க. கிழக்கு வாசல் நோக்கி வருவார். வரும்போது அந்த சமூகம் தான், சமாதானம் உண்டாகி மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை துதிச்சாங்க, புகழ்ந்தாங்கன்னு சொல்லி இவர் எழுதுறார். சோ ஓகேங்களா? சரி, அடுத்து லூக்கா 24. லூக்கா 24 கடைசி வசனம் படிக்கிறேன். கடைசி வசனம் எப்படி முடிக்கிறார் என்றால், நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் சொல்லி முடிக்கிறார். கடைசியில பிரேயர் பாட்டு தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி துதித்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இவர் எழுதுறார். ஒரு ஃபியூ மினிட்ஸ் முடிச்சார். அது மட்டும் கிடையாது, ஜபத்துக்கும் முக்கியமான ஒரு சம்பவம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல ஞானஸ்நானம் எடுப்பார், கரையேறி வருவார், பரிசுத்த ஆவியான புறாவை போல இறங்கி வருவார். இதுதான் சம்பவம். இப்ப நான் சொன்னது கரெக்டா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுப்பார், கரையேறி வருவார், புறாவின் சம்பவம் வரும். இது கரெக்டா சொல்றேன்னா? இதான் நம்ம இவ்வளவு நாள் கேட்டது. மற்ற சுவிசேஷங்களும் இப்படிதான் இருக்கும். தெளிவான இன்டர்பிரிட்டேஷன், தெளிவான ஞானம் ஆவியை கொண்டு எழுதுறார் லூக்கா. நீங்கள் அதை படிக்கலாம். லூக்கா 3:21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது, யோவானத்தில் ஞானஸ்நானம் பெறாங்க, இயேசுவும் ஞானஸ்நானம் பெறார். சரிங்களா? ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. சும்மா வந்து நிக்கும் போது பரலத்துல இருந்து புறா போல ஒரு ஆவி வரல, ஜபம் பண்ணும் போதுதான் வந்துச்சு. இந்த லூக்கா புஸ்தகம் பிரேயருக்கு, சாங்ஸுக்கு, பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் ரொம்ப புஷ் பண்ணினே இருக்கிறார். அவ்வளவு தெளிவா எழுதுறார். மற்ற புஸ்தகம் இந்த ஜபம் பண்றது எடுக்காது. இதை நான் படிச்சு பார்த்துதான் உங்களோட சொல்றேன். சரிங்களா? சரி, அடுத்து மற்ற சுவாசமான விஷயங்களை பற்றி சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பரிசேயன் ஒரு சீமோன் வீட்டுல விருந்துக்கு போவார்ல, கால் நடக்க போவார். அவனுக்கு தண்ணி தந்திருக்க மாட்டான், அழுக்கழுக்கா இருக்கும். ஒரு பெண் என்ன பண்ணுவா, ஓடி வந்து கண்ணீரால கழுவி தலைமயிரினால் துடைப்பா. இந்த சம்பவம் இருக்குல்ல. மற்ற சுவிசேஷத்து புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை ஸ்திரீன்னு மட்டும் எழுதப்பட்டிருக்கும். ஆனா லூக்கா மட்டும் பாவியான ஸ்திரீன்னு மட்டும் எழுதுவார். யூதர்கள் யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்கள போக்கஸ் பண்றதுதான் இவர் வேலையா இருந்துச்சு. ஏன்னா இந்த விபச்சாரிகளை வெறுக்கணும். அவங்களுடைய சட்டன்படி அது வெறுக்கணும். சோ அந்த பட்ட பெண் ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் தான் குறிப்பிடுவார். நீங்க போய் தொடர்ந்து படிச்சுங்க, எனக்கு நேரம் ஆகுதுனால நான் அடுத்து போறேன். அடுத்து, இந்த புஸ்தகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. லூக்கா தன்னுடைய ஊழியத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது சொல்ல போனா முக்கியத்துவம் என்பது மரியாதை செலுத்துகிறார். சில கசப்புகள் உங்களோட பகிர்ந்துக்கிற இளவனா இருந்தாலும் சில காரியங்கள் நான் பார்த்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். செய்தியில இருந்தே பெண்களுக்கு மரியாதையே தரமாட்டாங்க. இந்த செய்தியில ஏன்னா அப்படி பண்ணிட்டாங்கன்னா, நீ ஒரு உபசிஷ்டி, நீ ஒரு பலவீன பாண்டோம். அவங்க அவ்வளவு உதவி பண்ணியிருப்பாங்க. நான் என் கண்ணு கூட பார்த்து வியாகுலத்தோட உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.
எனக்குள்ள ஒரு கோட்பாடு, ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன். நான் ஒரு இளவனா இருப்பதனால ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நானும் ஒரு 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 பெண்ணால் நேசிக்கப்படுவன், அந்த கோட் மட்டும் சொல்றேன். பெண்ணால் நேசிக்கப்படுவனே சிறந்த ஆண். இது என்னுடைய கோட். ஒரு விஷயத்துல ஒரு கோட், ஒரு உலக பிரமாண ஒரு கோட். பெண்ணால் நேசிக்கப்படுவனே சிறந்த ஆண். இதுக்கு நல்ல உதாரணம், நல்ல குடும்பங்கள் இடம் பெற்றிருக்கும். நல்ல மனைவிமார்கள் தன் புருஷன் நான் இளவனா இருப்பதனால ஜாக்கிரதை. புருஷன் என்றால் ஆண், ஸ்திரீ என்றால் பெண். சரிங்களா? ஒரு நல்ல ஸ்திரீ கொண்ட நல்ல ஸ்திரீகள் தன் புருஷனுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிற காரியங்களும் நீங்களும் பார்த்திருக்கலாம். மேபி உங்க பேரண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய இடத்துல இருந்திருக்கலாம். ஆனா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கேவலமான ஒரு காரியம். இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். யுத்துவனாகிய தாவீது, இயேசு கிறிஸ்து பற்றின வெளிப்படுதல், தானியேல் எழுதுவாரம், மறைக்கப்பட்ட மலைப்பிரசங்கம், இப்படிப்பட்ட செய்திலாம் படிங்க. அப்பேற்பட்ட பெண்களுக்கு அவமரியாதை கொடுக்கிறவங்க, ஒடுக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் பூதங்கள் புகுந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல் தானியேல் எழுதுவாரம் சொல்றார். பெண் தன் நடக்க வேண்டிய நிதானத்தில் அவள் இல்லை. தெளியா ஒழுங்க ட்ரெஸ் பண்ணல, அவள் அப்படிதான். அப்படி தெரிஞ்சோம் நீ அவளை ஒடுக்கிற, அடிக்கிற, குத்துறன்னா தவறு உங்ககிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, எல்லா விதத்திலையும் நிதானமா இருந்து கோபமா தருத்து. ஏன்னா இயல்பான கோபம் உடையவர்கள். ஏன்னா அவர்கிட்ட வந்தது அதெல்லாம். இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எல்லாருமே கரங்களை ஊற்றி சோத்திரம் செலுத்தி ஜெபம் பண்ணுவது ஆணுடைய கடமை. நேசிப்பது பெண்ணுடைய கடமை. நான் ரொம்ப ஷார்ட் லாங்குவேஜ் மட்டும் பேசிட்டு போறேன். சோ இந்த மாதிரி நபர்கள் நான் போட்டு செய்தி அவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் போட்டு உதைப்பாங்க, குத்துவாங்க. என்ன சொல்லணும்னா செக்ஷுவல் காரியத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்றாங்க. தன்னுடைய மாம்சமான காரியங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்றாங்க. செய்தியிலிருந்தே இந்த காரியத்திலாம் நாம் பார்த்திருக்கோம். சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன புரியுது? இதெல்லாம் என்ன கற்றுக்கொண்டேன்? வேதத்தை வெறும் அறிவு மட்டும்தான் அவங்க பெற்றிருக்கிறாங்க. தானியேல் எழுதுவார் அவன் படிச்சிருக்கான் பிரதர். இயேசு கிறிஸ்து பற்றி படிச்சிருக்கேன், யுத்துவனாகிய படிச்சிருக்கேன். ஆனா அது படி உபயோக பண்றது கிடையாது. தன் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிற குணம் கூட அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் இந்த இளவன் சொல்றவங்களுக்கு எல்லாம் பூதங்கள் புகுந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட பூதங்களை விலகணும் அப்படின்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல அசுத்தாவை பிடிச்சவங்க எல்லாம் வந்தாங்களாம். அப்படிப்பட்ட பூதங்களை பிடிச்சவங்களா நீங்க அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்து விலகிடுவாங்க. சோ லூக்கா தன் ஊழியத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதுக்கு ஆதார வசனத்தை மட்டும் படிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தால் 12 அவரோட கூட இருந்தார்கள். 12 நபர் ஆண்களும் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதோட நிக்காம கூட சொல்றார், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளை நீக்கின, குணமாக்கின சில ஸ்திரீகளும். யார்? இப்ப நம்ம சொன்ன பாவியான ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீன்னு சொன்னல, அந்த ஸ்திரீ தான் இவர் குறிப்பிடுறார். 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் பெண்களை குறிப்பிடுறார். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகி யோவானானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரோட கூட இருந்தார்கள். இப்படிலாம் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு பங்கு பெற்றாங்கன்னு சொல்லி எழுதுறார். அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்து முதலாவது உயிரோடு எழுந்து பார்த்த ஒரே பெண் மகதலேனா மரியாள். ஒரு கல்ட் இருக்குது, என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்யாணம் ஆச்சும் அவருக்கு ஒரு பெண் லவ் பண்றாலும் அப்படின்னு ஒரு கல்ட்டு உபதேசம் இருக்குது. அந்த பெண் இந்த மரியாள் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது உயிரோடு இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தனால இந்த பெண்ணை பாருங்க, ரொம்ப நேசி லவ் பண்றதுனால தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. முட்டாளுகள், பிசாசுகளை துரத்தினவளை பார்த்தாலாம். இயேசு கிறிஸ்து யாரை பார்த்தாரு தெரியுங்களா? 7 பிசாசுகளை நீக்கினவரை அவர் பார்த்தார். அது யார் தெரியுங்களா? அந்த மரியாள் நான் தான். அந்த மரியாள் ஒவ்வொரு செய்தி பெற்றவர்கள் தான். முதலாவது பார்த்தது உள்ளதான். முதலாவது செய்தியான புரஜாதிக்கு தான் போச்சு. அதனாலதான் சீமன் சொல்லும் போது புரஜாதிக்கு சந்தோஷத்தை உண்டாக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் யூதன் சொல்வார். முதலாவது நச்செய்தி யாருக்கு வந்தது? நமக்கு தான் வந்தது. புரஜாதிக்கு வந்தது. காட் பிளஸ். மட்டும் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். சமாரியனுடைய கதை நமக்கு தெரியும். அது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அது நடந்த கதைன்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு ஊமை. இயேசு கிறிஸ்து சொன்ன மகத்தான ஊமையில ஒரு ஊமை. சரிங்களா? லூக்கா புஸ்தகத்துல மற்ற சுவிசேஷங்களை விட அதிகமாய் ஊமைகள் இடம்பெற்ற புஸ்தகம் இந்த லூக்கா புஸ்தகம். கிட்டத்தட்ட 28 ஊமைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தை நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதுவா இருக்கும். இதுல சமாரியனை நல்லவனாக காட்டுவார். நான் சொன்ன யூதர்களை மட்டுப்படுத்திட்டு யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவர் நல்லவனா காட்டுறதுதான் லூக்காவோட வேலை. சோ இயேசு கிறிஸ்து சமாரியனுடைய கதை சொன்னதாக எழுதுறார். இவர் மட்டும் தான் அந்த கதை எழுதுவார். அப்படி சமாரியன் ஒருத்த வந்து இருக்கிறான், ஒருத்த அடிபட்டு இருக்கிறான், சமாரியன் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணா, சமாரியன் மட்டும் தான் காசு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. நல்ல சமாரியன் சொல்லி வேதத்தில் இடம்பெற்றிருக்காது. குட் சமாரியன் சொல்லி இருக்காது. சமாரியன் மட்டும் தான் இருக்கும். அவனோட செயல் நல்ல விதமா இருக்கிறதுனால குட் சமாரியன், நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லி இடம்பெற்று.
சோ நல்ல சமாரியன் கதை லூக்கால மட்டும் இருக்கும். இந்த சமாரியனை நல்லவனாக காட்டுவார். இயேசு கிறிஸ்து நல்லவனாய் காட்டுவதை போல இவர் எழுதுவார். உங்களுக்கு புரியுதுங்களா? மற்ற லூக்கா மட்டும் இடம்பெற்ற சில காரியங்கள்ல நான் சொல்றேன். இவர் ஒரு டாக்டர், இவர் மருத்துவரனால மனித ஆவியை கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய புஸ்தகத்துல இவர் டாக்டர்னால அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லயே நிறைய விஷயத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய கண்ணோட்டத்தில், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ ஒவ்வொரு துறையில நம்ம தேவனுக்கு தேவன்னு சொல்லி இப்பதான் சொன்னேன். சோ அந்தந்த துறையில அந்தந்த விஷயத்துலதான் தேவன் அவங்களை மையப்படுத்துவான். அவங்க கிட்ட போய் தேவனை வர்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன துறை வச்சிருக்காங்க. இப்ப ஆட்டோ டிரைவரா, அவருக்கு என்னன்னா தெரியுமோ அந்த ஆட்டோ பத்தி எல்லாம் அவர் அப்படி தேவனை மையப்படுத்துவார். வேற ஒரு விஷயத்துல சொல்லுவார். இப்ப என்ன கேட்டா மியூசிக் பத்தி சொல்லுவார். இப்ப பிரதர் கேட்டா பல துறையில இருக்கிறார், பல துறை காரியத்தை பத்தி அவர் சொல்லுவார். சோ இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைகளை பத்தி கேட்டீங்கன்னா அவங்க அந்த விஷயத்துல இருந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. கல்லூரி படிக்க அந்த கண்ணோட்டத்துல இருந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு டாக்டர்னால டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே இவர் எழுதுறார். என்ன பிசிக்கலான நோயை அதிகமா எழுதுவது இவர் மட்டும்தான். உடல் சார்ந்த, அதுக்கு உதாரணம் இந்த 10 பேர் நான் சொன்னேன். 10 பேர் குஷ்டரோகிகள். அவங்க தொழுநோயை வச்சு உடம்புல குஷ்டரோகம் தொழுநோய் இருந்தாங்களாம். அது மட்டும் கிடையாது, நீர்க்கோவை வியாதி உள்ள ஒருத்தரை சுகப்படுத்துவார்னு சொல்லி இவர் மட்டும் தான் எழுதுவார். நீர்க்கோவை என்பது நீர் கட்டி கால்லையும் கையிலயும் அந்த பகுதியில் அதிகமா இடம் வரும். மற்ற பகுதிகள் அதை சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் எழுதுவார். இன்னும் நிறைய எழுதலாம், எனக்கு நேரம் இல்லாதனால ஷார்ட்டா முடிச்சிடறேன். நீங்க போய் அது அந்த கண்ணோட்டத்துல படிங்க. சரி, இவர் எபிரேய யூத பழக்கங்களை சுத்தமா விவரிச்சிருக்கவே மாட்டார் இந்த புஸ்தகத்துல. ஒரு துளி கூட இருக்காது. புரியுதுங்களா? யூத பழக்கங்களே சுத்தமா விவரிச்சிருக்க மாட்டார். அதுக்கு நல்ல உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இயேசு கிறிஸ்து ஒரு மலையில சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மலை பேர் என்னதுங்க? கொள்குதா. கொள்குதா என்ற வார்த்தை யூத பெயர், எபிரேய மொழி. அது மத்தேயு, மார்க்கு, யோவான்லாம் கொள்குதா அப்படின்னு இடம்பெற்றிருக்கும். இவர் மட்டும் கொள்குதான்னு எழுத மாட்டார். கபால ஸ்தலம் என்று எழுதுவார். ஆங்கிலத்தில் கல்வாரி என்று எழுதப்பட்டிருக்கும். கொள்குதா என்பது எபிரேய பெயர், கல்வாரி என்பது லத்தீன் பெயர். கபால ஸ்தலம் என்பது அதோட விளக்கம், லத்தீனோட விளக்கம். புரியுதுங்களா? இவரு மருத்துவர். சோ உடல்கார விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். மண்டை எங்க இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் இதுவும் எழுதியிருக்கிறார். கபாலம் என்றால் மண்டைன்னு அர்த்தம். மண்டையோடு உள்ள இடம் அந்த பர்ஸ்பெக்ட்லயே எழுதுறார். மண்டையோடு உள்ள மட்டும் தான் எழுதுறாரு. அந்த வசூலத்துல கபாலஸ்தலம் தான் இடம்பெற்றிருக்கும், மற்ற இடத்துல இடம்பெற்றிருக்காரு. கல்வாரி என்ற அந்த மலைக்கு மண்டையோடு உள்ள இடம் என்று அர்த்தம். அதுதான் கல்வாரி என்று இங்கிலீஷ்ல கல்வாரி என்று எழுதப்பட்டிருக்கும். அது லத்தீன் மொழி. தமிழ்ல அதோட பொருள் அப்படியே எழுதிட்டார், கபால ஸ்தலம். கபாலம் என்றால் மண்டை, ஸ்தலம் என்றால் இடம், மண்டையோடு இடம் அந்த அப்படின்னு எழுதுவார் இவர். மற்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் மட்டும். சரி, இப்ப நான் இயேசு கிறிஸ்து சொன்னேன், கிழக்கு வாசல் நோக்கி வரார். ஒரு கழுது, யாரு இது வரைக்கும் ஏறிராத ஒரு கழுது மேல அவர் ஏறி பயணிச்சு வரும்போது என்ன பண்ணுவாங்க? இலையெல்லாம் போட்டு, துணியெல்லாம் போட்டு துதிச்சாங்கன்னு சொல்லி இப்ப நான் சொன்னேன். அப்படி சொல்லும் போது இந்த புஸ்தகத்துல ஓசனான்னு இடம் பெற்றிருக்காது. மற்ற புஸ்தகத்துல முக்கியமா அப்படி நம்ம இப்ப இந்த பிரசங்கம் பண்றவங்க கேட்கும் போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன பிரதர் அப்படி நடக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓசனான்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவீங்க. ஆனா இந்த புஸ்தகத்துல ஓசான்ற வார்த்தை இருக்காது. ஏன்னா அது ஒரு யூத பெயர். தேவனை துதிச்சாங்க அப்படின்னு மட்டும் தான் இடம் பெற்றிருக்கும். புரியுதுங்களா? மற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் லூக்கா புஸ்தகம் மட்டும் இடம்பெற்ற விஷயங்களை மட்டும் சொல்றேன். 10 வெள்ளிக்காசை தொலைச்ச ஒரு பெண்ணை பத்தி உங்களுக்கு கதை தெரியும்ல. ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருப்பா, 10 வெள்ளிக்காசை தலையில கட்டி இருப்பா, ஒண்ணு தொலைஞ்சிரும். அப்படி தொலைச்சிட்டா ஒரு விபச்சாரி என்றும் அவளை திருமணம் செஞ்சுக்க மாட்டார் அந்த ஆண்மகன். அதனால நான் போட்டுப்பா வெளிச்சத்தை போட்டு லைட்டை போட்டு தேடி 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 கண்டுபிடிச்சிருவான். இந்த கதை லூக்கால மட்டும் தான் இடம்பெற்று இருக்கும். இது ஒரு மகத்தான ஒரு செய்தி. அடுத்து காணாமல் போன இளைய குமாரன் கதை நமக்கு தெரியும். அவனை கெட்ட குமாரன் காட்டுதே நம்மளுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு வேலையா போச்சு. அது அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னா சொத்தை வாங்கினவன் என்று அர்த்தமா, சொத்தை வீணாய் செலவழித்தவன் என்று அர்த்தம். ஆனால் இளைய குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணதே வேலையாயிடுச்சு. அது எபிரேய என்ன பொருள் என்றால், அவனுடைய கலாச்சாரத்துல ஒரு மகன் அப்பா கிட்ட போயிட்டு என் சொத்தை குடு அப்படின்னு கேட்க கூடாதான். எப்போ வரும்னா செத்த பின்னாடிதான் சொத்து வருமா. அப்படி ஒரு உயிரோடு இருக்கும் போது ஒரு மகன் போய் அப்பா கிட்ட சொத்து குடுன்னு கேட்கும் போது எப்ப சாவ சீக்கிரமா செத்துருன்ற பொருள் ஆகுமா. அப்படி கேட்க கூடாதான். அது மட்டும் அப்புறம் இவர் போயிட்டு பன்றி தவிடுலாம் சாப்பிடுவார். அவங்களுடைய கலாச்சாரத்துல பன்றி இருந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வேலைக்கு அவர் போயிடுறாரு. போயிட்டு தான் அப்பா கிட்ட போலாம், திரும்ப போலான்னு சொல்லி புத்தி வந்து வேகமா வரும்போது அப்பா என்ன பண்ணுவார், தூரத்துல இருந்து பார்த்துட்டு துணியை தூக்கிட்டு ஓடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதாவது ஓடுவார்.
யூத கலாச்சாரத்துல அப்படி துணி தூக்கிட்டு ஓடக்கூடாதான். ஓடுனா கேவலமான ஒரு விஷயமா. ஏன்னா அந்த லாங் ட்ரெஸ் வந்து இப்படி அந்த அவங்க அந்த காலத்துல ஆண்கள் தான் போட்டிருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு ஓடுனா அவமரியாதை ஆண்களுக்கா. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம தன் குமாரனுக்காக அதெல்லாம் தூக்கிட்டு ஓடினாராம். புரியுதுங்களா? சோ அப்புறம் ஒரு இடம் போயிடுவா. அவருக்கு அப்ப மூதுரன்றது அதிகாரம் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் செய்திக்கு இணையம். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அந்த கதை இந்த லூக்கா புஸ்தகம் மட்டும் இடம் போயிட்டு இருக்கும். மற்ற சுவாசமான கதை ஐஸ்வர்யன் லாசரும் கதை நமக்கு தெரியும். ஐஸ்வர்யன் லாசன் தெரியல. லாசரு ரொம்ப பருக்கள் வியாதி பண்றவர், செத்துருவார். ஆபிரகாம் மடிக்கு போயிடுவார். பணக்காரன் நரகத்துக்கு போயிடுவார். இந்த கதை லூக்கால மட்டும் தான் இடம் போயிட்டு இருக்கும். அடுத்து பரிசேயனும் மாயக்காரனுடைய ஜபம். ஒரு பரிசேயன் ஜெபிப்பார், ஆண்டவரே நான் உபாசிக்கிறேன், தசமா செலுத்துறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி நல்லா கவனிங்க. லூக்கா பரிசேயனை மோசமா காட்டுவார். அதுல ஆயக்காரன் நல்லவனா காட்டுவார். ஆண்டவரே மேல பாக்குறது கூட எனக்கு தகுதி இல்ல, அவன் உண்மையிலே தகுதி இல்லதான், ஆயினும் எனக்கு தகுதி இல்ல, இறக்கமாயிரும் தட்டி சொல்லுவான்னு சொல்லி இவர் எழுதுவார். இவர் மட்டும் தான் அதை எழுதுவார். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி சமூகம் இருக்கும். இந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து முடிக்க 2 மணி நேரம் 8 நிமிடங்கள் ஆகும். புரியுதுங்களா? இதை கடந்த நாட்கள் படிச்சது போல இதுவும் படிச்சுதான் சொல்றேன். நார்மலா படிச்சதை விட கடந்த நாட்கள் ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமா நான் இருந்தேன். பிரதர் என்னோட டோனை புரிஞ்சுப்பா நம்புறேன். இந்த தருணத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி என்னை நம்பி சொல்லிட்டார். அதை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது, வேண்டான்னு சொல்லிடவே கூடாது. எப்படியா தேவனை சுகம் கொடுத்துரு. லூக்கா பத்தி தான் நான் பேச போறேன், வைத்தியரை பத்தி பேச போறேன், எனக்கு வைத்தியம் எனக்கு கொடுத்துரு, அது பாய்ச்சவே சொல்லிடுறேன், நான் எப்படியாவது கண்டிப்பா பேசணும்னு சொல்லி டியூஸ்டே ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போ படிச்ச புஸ்தகம் தான் இது. நான் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப சுகவீனமா இருக்கும்போது உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டுலாம் படிச்சு நேரத்தை கன்சியூம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். மேபி நீங்க நலமா இருந்தீங்கன்னா இது படிச்சு நீங்க அந்த நேரத்தை எடுத்து படிச்சுக்கோங்க. 2 மணி நேரம் 8 நிமிடங்கள் ஆகும். யாராவது என்னுடைய ரெவென்யூ சாப்டர் யாரா ஃபாலோ பண்றீங்களா? நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 hours 8 minutes அப்படின்றது ஒரு நாள் படிச்சு முடிச்சிடலாம், இல்ல ஒரு வாரம் எடுத்துக்குங்க நீங்க. ஏன்னா ஒரு வாரம் அடுத்த இன்னொரு மெசேஜ் வருது இல்ல. சோ என்னோட நீங்க கூட சீக்கிரமா டிராவல் பண்ணீங்கன்னா 52 days 53 daysல நீங்க புக்கை படிச்சு முடிச்சிடலாம், வேதத்தை படிச்சு முடிச்சிடலாம். எடுத்துட்டு 3 மாசம் வச்சுக்கோங்க, 52 வேண்டாம். ஏன்னா நம்ம டைம் ஒரு வாரத்துக்கு ஒண்ணுதான். யாராச்சும் உபயோகமா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு 2 minutes மட்டும் முடிச்சிடறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இன்னும் நிறைய இருக்குது, பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. நான் ரொம்ப சுருக்கி தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, இயேசு கிறிஸ்து பற்றி தான வரலாறு நமக்கு தெரியும். இந்த வரைபடத்தை விளக்க போறேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அதாவது அவர் அப்பா யாரு, அவர் அப்பா யாரு, அவர் அப்பா யாருன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்வது யூதனுடைய வழக்கம். இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியும். ஒரு யூதன் ஒரு 13 வயசு ஆயிட்டு பின்னாடி அவன் முதலாவது எழுந்து ஜெபிக்கிற ஜபம் என்னன்னா, நான் ஒரு ஆணாய் பிறந்ததுக்காய் நன்றின்னு சொல்லி பண்ணுவான். புரியுதுங்களா? பெண் அவளை ரொம்ப அவமதிப்பாங்க, பெண்கள் ரொம்ப மட்டும் தாழ்த்துவாங்க. செய்தியில் சில பேரோட கண்ணோட்டும் அதுதான், அப்படிதான் இருக்குது. சில பெண்களுக்கு சிஸ்டர்ஸ்க்கு அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. இந்த செய்தினாவே பெண்களை தட்டுவாங்க. இல்ல, ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குற ஒரே பாயிண்ட் இது மட்டும் தான் கிடையாது. இது மட்டும் தான். ஒரே லெவல், ஒரே ஏஜ், ஒரே பாடி, ஒரே ஃபெய்த், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஈக்குவல் ரைட்ஸ். ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டில் புரிஞ்சுக்குங்க. சரி, அது மாதிரி யூதர்களுக்கு தன் அப்பா தாத்தா யாரு, அவனுடைய தாத்தா யாரு, அவனுடைய தாத்தாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி குறிப்பிட்ட 2 நபர்கள், ஒன்று மத்தேயு, இன்னொரு லூக்கா. மத்தேயு என்ன பண்ணுவார், ஆபிரகாம் என்று தொடங்குவார். ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி அவன் பையன் ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யூதா, அது மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு கடைசி எப்படி நிற்பார்னா யோசேப்ல நிறுத்துவார். சோ யோசேப்புடைய அப்பா பேர் என்னன்னா யாக்கோபு. ஏசு கிறிஸ்துவோட அப்பா இருக்கிறார், வளர்ப்பு அப்பா இருக்கிறார்ல யோசேப்பு, அவருடைய அப்பா பேர் யாக்கோபு. இதுல நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. வம்ச வரலாறுடைய சண்டைகள் அதிகமா இருக்குது. தீத்து 6:13 இல்ல 3:16 பவுல் சொல்லுவார், இந்த மாதிரி வம்ச வரலாறு சண்டை நமக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் அவ பிரயோஜனம்னு சொல்லி சொல்லுவார். அதை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றேன். பட் ரொம்ப மேஜரான திங்ஸ் நான் கவனமா வேத வசனத்தோட விளக்குறேன், கவனமா கேளுங்க. யோசேப்புடைய அப்பா பேர் யாக்கோபு. இது மத்தேயுடைய லீனேஜ் படி, மத்தேயுடைய புஸ்தகத்தின் படி யோசேப்புடைய அப்பா பேர் யாக்கோபு. சரிங்களா? ஆனா லூக்கால நீங்க படிக்கும்போது இந்த யோசேப்புடைய அப்பா ஏலி என்று குறிப்பிட்டிருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இது மனித ஞான ஆவி கொண்டது எழுதப்பட்டது என்று எப்படி சொல்றான் அப்படின்னா, மத்தேயு ஆபிரகாம் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். இவர் எல்லாருக்கும் புரியறதுக்காக, எல்லாருக்கும் இன்டர்பிரேட் பண்றதுக்காக ஆதாமிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். யார் படிச்சாலும் புரியும் இந்த விஷயங்கள்.
உங்களுக்கு புரியுதுங்களா? சோ ஆதாம் தொடங்கி அப்படியே வந்தீங்கன்னா தாவீது வெறி வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? தாவீதுக்கு அப்புறம் 2 பசங்க, அவருக்கு நிறைய பசங்க. அதுல சாலமோன் அப்படின்னு ஒரு 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 லைனேஜ் ஒன்னு ஒரு 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 அவனுடைய ஒரு ஃபேமிலி ரன் ஆகும். அவனுடைய பையன் நாத்தான் அப்படின்னு ஒரு பையன் ஒரு லைனேஜ் ரன் ஆகும். புரியுதுங்களா? சோ ஆதாம் ஆபிரகாம் தொடங்கி தாவீது வரைக்கும் ஒரே சந்ததியா வந்து கொண்டே இருக்கும். தாவீதுடைய பையன் சாலமன் ஒரு வழியும், அவனுடைய இன்னொரு பையன் நாத்தான் ஒரு வழியும், 2 லீனேஜ் வந்து கொண்டே இருக்கும். வந்தே கொண்டே ஒரு 2த்துல மீட் ஆகுவாங்க. சாலமுடைய ஒரு 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 ஃபேமிலின்னு ஒருத்தரும், நாத்தானுடைய ஃபேமிலின்னு ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி பிறந்தவர் தான் செருபாபேல். திரும்ப செருபாபேல் இருந்து 2 லைனா பிரிஞ்சு அப்படியே வந்து ஒரு பக்கம் யோசேப்பும் இன்னொரு பக்கம் மரியாளும் வருவாங்க. இல்ல புரியுதுங்களா? சோ தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துன்றது இதுல புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ அதுல இன்னொருத்தர் வந்து செருபாபேல் வருவா. புரியுதுங்களா? யோசேப் லூக்கால ஏன் யோசேப்புடைய அப்பா ஏலி என்று குறிப்பிட்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நல்லா கவனமா கேளுங்க. நிறைய ராங் ஒரு விஷயம் இருக்குது. முதலாவது யோசேப்பு மரியாள் இவங்க 2 பேர் மட்டும்தான். யோசேப்புக்கு இன்னொரு மனைவி எல்லாம் கிடையாது. வசனத்திலயோ செய்தியிலயோ நம்ம எங்கேயுமே அந்த மாதிரி படிச்சது கிடையாது. ஒரே மனைவி யோசேப்பு மரியாள். அவளுக்கு இயேசு கிறிஸ்துன்றது அவங்க இணை சேர்க்காம இல்லாம பிறந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்குது. வசனத்தை ஆதாரமா நான் என்னால விளக்க முடியும். ஐ மீன் நிறைய கல்ட் டாக்டரின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்சி லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மரியாளை புண்ணியமா காட்டுறதுக்காக இயேசு கிறிஸ்துடைய அம்மா மரியாள்னு சொல்லிட்டு இந்த யோசேப்புக்கு இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்க பிள்ளைகள் தான் மற்றவர்கள் எல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு கல்ட் தான் இருக்குன்னா, யோசேப்புக்கு அதிக வயசு, மரியாளுக்கு குட்டி வயசு, அதாவது 18 வயசு, அவருக்கு 40 வயசு. அப்போ அதனால என்ன பண்ணுவாரு, ரொம்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் பிறந்தவங்க தான் அந்த பசங்க. இவரு மரியாதை மூலியமா பிறந்ததா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இந்த மாதிரி கல்ட் எல்லாம் இருக்குது. நம்ம செய்தியிலயோ வசனத்துல அப்படி தெளிவா இடம்பெறவே இல்லை. வளர்ந்து தெளிவா சொல்லுது, தன்னுடைய முதல் பேரான குமாரன் பெருமளவும் யோசேப்பை அறியாமல் இருந்தான்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்க வரைக்கும் அவங்க சேரலையா, இனம் சேர்க்க பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரி, லூக்கால ஏன் யோசேப்புடைய அப்பா ஏலி என்று குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, இந்த மரியாளுடைய அப்பா தான் ஏலி. ஆனா யோசேப்புன்னு ஏன் குறிப்பிட்டிருக்கும்? அந்த காலத்துல மாமனார்கள் மருமகனை மகன் என்று அழைப்பது வழக்கு சொல். புரியுதுங்களா? மருமகன் மாமனாரை தகப்பன் என்று அழைப்பது ஒரு வழக்கு சொல் அந்த லாங்குவேஜ். சோ மாமனாரா இருந்தா கூட மகன் என்று எழுதுறார். இன்னும் சொல்ல போனா மரியாளுடைய அப்பா ஏலி, யோசேப்புடைய அப்பா யாக்கோபு. புரிஞ்சுதுங்களா? ஆனா லூக்கால இந்த யோசேப்புடைய அப்பா ஏலி என்று குறிப்பிட்டிருக்கும். ஏன்னா அவருடைய மாமனார். சோ மாமனார் தம் மருமகனை மகன் என்று அழைப்பது அவருடைய வழக்கு சொல். சோ இப்படி பிறக்கிறது தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். தேவ தூதன் வந்து மரியாள் இடத்துல வந்து, உங்களுக்கு ஒரு கன்னி பிறப்புல நீங்க என்னைக்கு சேர்க்காம ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். யோசேப்பு கிட்ட சொல்லிடுவார். மரியாள் என்ன பண்ணுவா, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், நான் தான் புருஷன் அறியலையே, இது எப்படி நடக்கும் யோசிச்சு கொண்டே இருப்பா. நல்லா கவனிங்க. இந்த செருபாமோல் வம்சத்துல வந்தவங்க தான் இந்த யோசேப்பும் மரியாளும். தேவசூதன் சொல்றார், செருபாமூலமாய் வந்த யோசேப்பே, செருபாமூலமாய் வந்த மரியாளே, உன்னுடைய பராக்கத்தினாலும் பலத்தினாலும் இது ஆக போறது கிடையாது, என்னுடைய ஆவினால இது ஆகும் என்று குறிப்பிடுறார். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வசனத்தை மட்டும் நான் படிச்சிடறேன். சகரியா 4. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதாவது உங்களுடைய ஸ்ட்ரென்த்னால இந்த குழந்தை பெத்துக்க போறீங்கன்னு நினைச்சிருக்கிறீங்களா? எப்படி நடக்கும் இது, எப்படி குழந்தை பிறக்க போறது அப்படின்னு மரியாதை யோசிச்சுக்கிறார். அப்ப தேவதூதன் சொல்றார், உங்களுடைய பலத்தை, யோசேப்புடைய பலத்தினாலும் அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால இந்த குழந்தை பிறக்க போறது கிடையாது, தேவ ஆவியினால் பிறக்க போகுது. ஆனாதான் செருபாபேல் சொல்லப்படுகிற வார்த்தை பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால், என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவதூதன் அதான் சொல்வார், பலத்தினாலும் பராக்கிரமம் ஆக போறது கிடையாது, பரிசுத்த ஆவியினால நீ கர்ப்பம் தரிக்கப்படுவ. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம், பெரிய பருவமே எம்மாத்திரம் செருபாபேலுக்கும் நீ முன்னி சமமாகவாய் தலைக்கல்லை அவனுக்கு கொண்டு வருவான். தலைக்கல்லை கொண்டு வந்தாரா? தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவது என்று சொல்லப்படும். டபுள் போர்ஷன் கிரேஸ் இஸ் எ கிரேஸ். யாருங்க அந்த தலைக்கல்? யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் அந்த தலைக்கல். சோ இங்க யோசிச்சுக்கிற போது அந்த வார்த்தை வருது, உங்க பலத்தினால் ஆக போறது கிடையாது, ஆவியினால் ஆக போகுது. அதில் தான் இவர் பிறந்தார். அவர் தான் அந்த தலைக்கல், அவர் தான் கிருபையை கொண்டு வந்தவர். இந்த காலம் டபுள் போர்ஷன் கிரேஸ் காலம். இதுதான் இதோடைய சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும், பட் டைம் அதிகமா எடுத்துரும்.
அது இன்னொரு ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். கடந்த நாட்கள் பேசும்போது லூக்கா புஸ்தகத்தை படிச்சுட்டு வாங்க, நான் இந்த மாதிரி பேசும்போது உபயோகமா இருக்கும்னு சொன்னேன். யாராவது அதை ஃபாலோ பண்ணீங்களா? சரி, பரவாயில்ல. வருகிற நாட்களில் யோவான் புஸ்தகத்தை பத்தி தான் எப்படி கண்டிப்பா எடுக்க போறேன். சோ அதனால ஒரு வாரம் டைம் இருக்குது. 21 அதிகாரங்கள் கொண்டதுதான். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிச்சாலும் நீங்க சீக்கிரமா படிச்சிடலாம். இல்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பிரதர், ஜான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யாராவது வேறு ஏதோ ஒரு நபர் நீங்க அது மணிக்கணக்கா படிச்சுட்டு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க முன்னக்கட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். சரிங்களா? சோ ஒரு நாட்களில் யோவான் புஸ்தகத்தை நீங்க படித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். பேதுரு சொல்றார், இயேசு கிறிஸ்து பற்றிதான் அறிவியல் வளர சொன்னார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவியல் வளர்ந்தீங்களா? உங்களுக்கு இது உபயோகமா இருக்கிறதா? தயவு செய்து சொல்கிறேன், இல்லவனா திரும்ப உச்சரிக்கிறேன், செய்தியின்படி இது உங்களுக்கு பெரிய அறிவு மட்டும் கொடுக்குது அப்படின்னா தயவு செய்து இதை கேட்காதீங்க. இதை நீங்க தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இது இருக்கிற ஆவிக்குரிய கண்ணோத்தை படித்துக் கொண்டு இதுதான் உங்களால அதிகமா ஜெபிக்க போறீங்க, இன்னும் எனக்கு இதுவும் படிக்க வைக்குது பிரதர், இன்னும் கூடுதல ஞானத்தோட நான் படிக்கிறேன், இந்த கண்ணோட்டத்துல இதை படிக்கிறேன், இது எங்களுக்கு புரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த கண்ணோட்டத்துல நீங்க படிச்சு இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு உபயோகமா இருந்தது? தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். மீண்டுமாய் ஒரு நாட்களில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.